ஒரு மனிதன் என்பவன் யார்? அவனை எப்படி கடவுள் உருவாக்கி வைத்திருக்கிறார்? அவனுக்குள் இருக்கக்கூடிய அழகு என்ன, மாண்பு என்ன, அவனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன என்பதை நாம் தியானிக்க தொடங்கினோம். அதாவது ஒரு மனிதன் என்பவன் 3 பகுதிகளை உடையவன். உடல், கண்ணுக்கு தெரியக்கூடிய உடல், அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்குள் இருக்கக்கூடிய ஆவி, த பாடி, த சோல், த ஸ்பிரிட் என்று 3 பகுதிகளாக இருப்பதை நாம் தியானித்தோம். அப்படித்தானே? இல்லையா? அப்படித்தானே? சரி, யாராவது 3 பேர் வந்தால் நல்லா இருக்கும். 2 ஆண் 1 பெண்ணு, யாராவது 3 பேர் வந்தால் விளக்குவதற்கு சுலபமாக இருக்கும். பயப்படாதீங்க, ஊசியெல்லாம் போட மாட்டோம். ஓகே, அதே ஆத்மா, அதே உடம்பு. ஓகே, சரி. வெல்கம், வெல்கம் பிரதர்ஸ். அன்பானவர்களே, நீங்கள் நடுப்புற இப்படி வந்துருங்க. நீங்கள் நடுப்புற இல்லை. புகழ் அப்படிங்கிறவர் உடம்பு, கண்ணுக்கு தெரியக்கூடிய உடம்பு தான் புகழ், த பாடி. இவங்க இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா. உங்கள் பேர் சிஸ்டர்? விமலா. விமலாங்கிறவங்க ஆத்மா, த சோல். ஜஸ்டின் ஆத்மாவுக்குள்ள, விமலாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்தான் ஜஸ்டின், அதாவது த ஸ்பிரிட், ஆவி மனுஷன். அன்பானவர்களே, உடல், ஆத்மா, ஆவி, ஆவி, ஆத்மா, உடல், உடம்பு, ஆத்மா, ஆவி, இப்படித்தான் நம்ம இருக்கிறோம். இப்படித்தான் கடவுள் படைச்சிருக்கிறார். மனுஷன் என்பவன் வெறும் உடல் அல்ல. வெளியில மனுஷனை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு மட்டும்தான், புகழ் மட்டும்தான் தெரிவார். விமலாவும் தெரிய மாட்டாங்க, ஜஸ்டினாவும் தெரிய மாட்டாங்க. அதனால தெரியக்கூடிய மனிதன் அப்படிங்கிறதுனால புறம்பான மனிதன் என்று அழைக்கிறார்கள். புறம்பான, த அவுட்வர்ட் மேன், வெளியில தெரியக்கூடிய மனுஷங்கிறதுனால இவர் மட்டும் புறம்பான மனிதன். இவருக்குள்ள இவர்கள் மறைந்திருப்பதனால் இன்வர்ட் மேன், உள்ளார்ந்த மனிதன் என்று சொல்லப்படுகிறது. பாட்டு கூட ஒன்று இருக்கும்ல, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அருமையான பாட்டு. அப்போ இந்த உள்ளார்ந்த மனுஷங்க 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. இந்த உடம்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் இவங்க வாழ முடியாது. இந்த உடம்பை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குங்க. இவர் பேர் புகழ். இவருக்குள்ள உடம்புக்குள்ள கிட்னி, கால் பிளாடர், லங்ஸு, நுரையீரல், மண்ணீரல், இருதயம், எத்தனையோ உறுப்புகள் இருக்கு. உடம்பை இயக்குவதற்காக அத்தனை உறுப்புகளும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் உடம்பை இயக்குவதற்கு தேவையில்லாத 5 உறுப்புகள் இருக்கு. அது 1 கண்ணு. கண்ணு, ஒரு கண்ணு எடுத்துட்டாலும் இந்த உடம்பு இயங்கும். உடம்பு இயங்குவதற்கு கண்ணு தேவையில்லை. இந்த கண்ணு எதற்கு பயன்படுகிறது என்றால், உலகத்தை பார்க்க, மலைகள், குன்றுகள், கடவுள் படைத்த அத்தனையும் பார்த்து அதிலிருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி விமலாவுக்கு கொடுக்க தான் இந்த கண்ணு இருக்கு. அதே போல காதுன்னு ஒன்று இருக்கு. கண்ணு பார்க்கறதுக்காக, காது கேட்கறதுக்காக. எங்கள் அப்பா என்ன சொல்கிறார், கடவுள் என்ன சொல்கிறார், ஜஸ்டின் என்ன சொல்கிறார், திருமதி ஜஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அதை கேட்டு இந்த விமலாவுக்கும் ஜஸ்டினுக்கும் கொடுக்க தான் நமக்குள்ளே இருக்காங்க. 3 தனித்தனிப்பட்ட ஆள் இல்லை, 3 பேர் சேர்ந்தாதான் மனுஷன். எனக்குள்ள உடல் இருக்குது, எனக்குள்ள ஆத்மா இருக்குது, எனக்குள்ள ஆவி இருக்குது. இந்த மூன்று பேர் சேர்ந்ததான் மனிதன். அப்போது காது அறுத்தா கூட இவர் உயிரோடு இருப்பார். காது, உடம்பு இயங்குவதற்கு காது கண்டிப்பாக தேவையில்லை. அது இந்த உலகத்தோட நட்புறவு கொண்டு எல்லாவற்றையும் கேட்டு இவங்க 2 பேருக்கு கொடுக்க தான் அந்த காது. அதே போல் தோல் இருக்கு. இந்த பகுதியை தோலில் எடுத்து இங்கே கூட ஃபிட் பண்ணுறாங்க. தோலை கொஞ்சம் ஒரு பகுதியில் எடுத்தால் உடம்பு வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது எதனா தொடு உணர்வு,
ஒரு இதை தொட்டா சூடாக இருக்கு தொட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். சில்லுன்னு இருக்குன்னு தொட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மனுஷன் கண் தெரியலாம் தடவி என் மனைவின்னு சொல்ல முடியும். கண்ணு தெரியாதவங்க அந்த தொடர் உணர்வில் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்கிறாங்க. அது தோல் இல்லாட்டாலும் அந்த உடம்பு இயங்கும். அது உலகத்தோடு உறவு கொண்டு அந்த விமலாவுக்கும் ஆவிக்கும் ஆத்மா கொடுக்க தான் இந்த தோல். மூக்கு இருக்கு. மூக்கு அறுத்தத்தாலே ஒரு உயிர் வாழ முடியும். மூக்கு நுகர்வதற்காக, வாசனை தெரிந்து கொள்வதற்காக, அல்லது மோசமான நாற்று அடிக்குதியா என்று தெரிந்து கொள்வதற்காக, இந்த உணர்வை கொடுப்பதற்காகத்தான் இந்த மூக்கு இருக்கு. ஸோ கண்ணு, காது, மூக்கு, வாய் பாருங்க. நாக்கு, வாய் இருக்கு. வாய் நாக்கை வெட்டிட்டா கூட பேன்னு வாழ முடியும். அப்போ டேஸ்ட் பார்க்கணும். சாம்பாரா, ரசமா, தயிரா, மோரா, இனிப்பா, காரமா, கசப்பா, துவர்ப்பா அப்படின்னு டேஸ்ட் பார்க்கணும். அதை உணர்ந்து அவன் சாப்பிடணும். அப்போ இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறப்பா இந்த பழம் எவ்வளோ டேஸ்டாக கடவுள் படைச்சிருக்கிறார், இந்த தயிர் எவ்வளோ நேர்மையாக அந்த கடவுள் படைச்சிருக்கிறார் என்று சொல்லி அதை அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிறதுக்காக தான் இந்த நாக்கு இருக்குது, இந்த வாய் இருக்குது. அப்போ இதைத்தான் ஐம்புலன்கள் என்று சொல்கிறோம். 5 சென்சரி ஆர்கன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. இது 5 அத்தனை பேருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அது எதுக்குன்னா கெட்ட வார்த்தை பேசல, அல்லது எப்போ பார்த்தாலும் தீமையை பார்க்கறதுக்கல்ல. இந்த மாதிரி நன்மையான காரியங்களை பார்த்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். விமலாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், செய்தி தொடர்பு கொடுக்கணும், செய்திகளை வழங்கணும். அதுதான் ஆத்துமா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்போ உடம்பை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பின்னாடி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இப்போ ஆத்துமான்னு பார்த்தோம், அப்புறம் ஆவின்னு பார்த்தோம். ஆவியானுடைய உடம்புக்கு இன்னொரு பேர் வேர்ல்டு கான்ஷியஸ் அப்படின்னு சொல்வார்கள். இவரை பொறுத்தவரையில் உலகத்தை குறித்த அக்கறை உள்ளவர், வெளியுறவு தொடர்பாளர் இவர். ஆத்மா அப்படிங்கிறவர், ஆவியை பற்றி சொல்லிடலாம். ஆவி அப்படிங்கிறவர் நான் போன வாரம் சொன்னோம், காட் கான்ஷியஸ். கடவுளை குறித்து தான் அவருக்கு அக்கறை. ஜஸ்டினுக்கு வேற எதை குறித்தும் கவலை இல்லை. மனைவி, பிள்ளைங்க அல்லது சாப்பாடு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இவரை பொறுத்தவரையில் கடவுளோடு பேசணும். கடவுள் எங்கே இருக்கிறார், அவர் எவ்வளவு நல்லவர், எனக்கு என்ன கடவுள் செஞ்சிருக்கிறார், கடவுள் என்ன விரும்புகிறார், கடவுள் என்ன விரும்பலை, கடவுளோடு எப்படி ஜெபிக்க முடியும், கடவுளுக்கு ஏற்றதை எப்படி நடத்த முடியும், தீமைகளை எப்படி தவிர்க்க முடியும், நன்மைகளை எப்படி செய்ய முடியும். அதனால்தான் ஸ்பிரிட் மேன், ஆவி மனுஷன். இந்த ஆவி இல்லைன்னா இவங்க 2 பேரும் வாழ முடியாது. கடவுள் மண்ணிலிருந்து உடம்பை உருவாக்கி அந்த அந்த மூக்கு மாதிரி ஒரு ஓட்டையில் புஷ் அப்படின்னு தன் ஆவியை ஊதினார். அவர் தான் ஜஸ்டின். கடவுளுடைய ஆவி அதுதான் ஜஸ்டின். அதான் மனிதனுக்குள்ள வந்ததுனால அது மனித ஆவி என்று சொல்கிறோம். அப்போ இந்த ஜஸ்டினுடைய முக்கியமான வேலை என்னன்னா காட் கான்ஷியஸ். அப்போ கடவுளை குறித்த ஒரு அக்கறை தான் அவருக்கு, இந்த ஸ்பிரிட் மேனுக்கு, ஆவி மனுஷனுக்கு வேலை. உங்களுக்குள்ள இருக்கிறவர் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது முக்கியமான பாடம், வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாடங்கள். இந்த பாடங்கள்லாம் சும்மா பொதுவாக நம்ம ஜெபிக்கிறோம், விசுவாசம் என்ன அப்படி என்ன பொதுவான ஒரு சப்ஜெக்டை பேசிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நம்மை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஒரு பெண்ணின்மொழி யார், ஒரு ஆணுங்கிறவன் யார், நம்ம எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டவன் எவ்வளோ அழகா நேர்த்தியாக படைக்கப்பட்டங்கிறத தெரிஞ்சா இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், அற்புதமாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்பானவர்களே, அப்போ ஜஸ்டினை பற்றி நான் சொல்லிட்டேன். இவர் கடவுளால் உண்டாக்கப்பட்டவர். அப்போ கடவுளோடு உறவு கொள்வது தான், உறவு கொண்டு இவர் இந்த ஆத்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். மூணாவது ஆத்மா. ஆத்மா அப்படிங்கிறவர் யாருன்னா செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். இவர் தான் ஒரு மனுஷன் அப்படின்னா அவர் ஆத்மா தான். ஒரு ஆரைக்கராஜ் யார் அப்படின்னா என் ஆத்மாவை பார்த்தா தான் ஆரைக்கராஜ் புரிஞ்சிக்க முடியும். ஆத்மா ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. ஆத்மாவில் மனது இருக்கிறது, ஆத்மாவில் உணர்வுகள், இமோஷன்ஸ் இருக்கிறது, அழுகை,
சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, கோபம், சோர்வு, இப்படி பலவிதமான உணர்வுகள் இவங்கள்ட்ட தான் இருக்கு. இமோஷன்ஸ் என்று சொல்றோம். இவங்கள்ட்ட தான் மைண்டு, மனது அப்படிங்கிறது இருக்கு. மைண்டு, அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, சிந்தனைன்னு சொல்றோம் இல்லையா, மூலன்னு சொல்றோம் இல்லையா, இவங்கள்ட்ட தான் இருக்கு அறிவு. இன்னொன்று இவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னா சித்தம், வில். எதை செய்யணும், செய்யக்கூடாது, நான் இப்படித்தான் வாழ்வேன், நான் ஒரு நேர்மையான ஒரு இன்ஜினியராக வாழ்வையா, நான் கடவுளுக்கு தான் நம்புவேன், நான் உண்மையாக உழைப்பேன், அந்த தீர்மானம் இவங்கள்ட்ட தான் இருக்கு. அதான் சித்தம், அதுதான் வில் என்று சொல்லுகிறோம். அன்பானவர்களே, இவங்களுக்குள் இருக்கிற அந்த சித்தத்தை ஆத்மா, இவங்க தான் ஆத்மா. ஆத்மா 3 பகுதியாக இருக்கு. மனது, அறிவுங்கிறத மனதிலே சேர்த்துக்கலாம். மனது, உணர்ச்சிகள், இமோஷன்ஸ், சித்தம், 3 பகுதியாக இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற சித்தத்தை எடுக்கும் பொழுது மனுஷன் இறந்துடுறான். எனக்குன்னு ஒரு சித்தம், எனக்குன்னு ஒரு ஆசை, என் புருஷனுக்காக உழைக்கணும், மனைவிக்காக உழைக்கணும், அல்லது உலகத்துக்காக வாழணும், கடவுளுக்காக நேர்மையாக வாழணுங்கிற அந்த சித்தத்தை எடுத்துட்டா அவன் எதுக்கு இந்த உலகத்தில் வாழப்போறான்? சாவு என்பது இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய சித்தம், வில், த பவர்ஃபுல் வில், அதை எடுக்கும் பொழுது சாவு வருது. இதெல்லாம் நம்ம போன மாதம் நம்ம தியானித்தோம். அன்பானவர்களே, இப்போ இந்த 3 பேரும் எப்படி இயங்குறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஆத்மா குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். புகழ், அவர் தான் உடல். இவர் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு நெகட்டிவான ஒரு உதாரணம் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிக்கும், நன்மையும் சொல்லலாம். இவர் புகழ் என்ன செய்கிற, தாவீதை போல ஒரு பெண்ணை பார்க்குறார். திருமணமானவர், இவர் ஒரு பெண்ணை பார்க்குறார், கண்ணு பார்க்குறார் இல்லையா. இந்த மூக்கால ஒயின் ஷாப்புக்கு போகிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு, பிராண்டி நல்லா இருக்கு, ஒரு பெக் அடிச்சிட்றாரு. அப்போ ஒரு வாலிப பெண்ணை பார்க்குறார். பெண்ணை பார்த்தோன்னே அவரோட அந்த பெண்ணை பார்த்தவொன்னே இவர் காட்சியில் தெரிஞ்சிருது, தப்பு செய்யணுங்கிற உணர்வு அந்த பாடியில் வந்துடுது. அப்போ இந்த பெண்ணை பார்த்த உடனே இவர் என்ன செய்கிறாரு, உடனே ஆத்மாக்கிட்ட சொல்கிறார், உடல் தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என் உடம்புலேருந்து இந்த ஊச்சை எடுத்துட்டா அப்படியே கிடக்க வேண்டியதான், கையும் ஆட்ட முடியாது, காலையும் ஆட்ட முடியாது. விமலா இல்லாமல் புகழால் ஒன்று கூட அசைக்க முடியாது. உயிர் இல்லைன்னா அந்த உடம்பு வேஸ்ட், நாரி போயிடும். அதனால தான் எல்லாத்தையும், ஒரு பெண்ணை பார்த்தா கூட, அல்லது ஒரு கோயிலை பார்க்குறாரு, ஒரு நன்மையை பார்க்குறாரு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவையா அப்படின்னு நினச்சா கூட ஆத்மா இல்லாமல் இந்த உடம்பால் எதையும் ஒன்றையும் கலட்ட முடியாது. உடனே இவர் என்ன செய்கிறாரு, இப்படி திரும்புகிறார். உடனே பார்த்ததை இந்த ஆத்மாவிட்ட சொல்கிறார், விமலா, நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அழகாக இருக்காங்க, அவங்களோட உல்லாசமாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஆத்மாட்ட சொல்கிறார். ஆத்மா உடனே திரும்பி ஜஸ்டின்கிட்ட சொல்கிறாங்க. யார்? ஆவிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆவியுடைய பர்மிஷன் கேட்டு தான் செய்யணும். ஏன்னா கடவுளோடு உறவு கொள்ளுகிற ஆவி. இது நீதி, நேர்மை. இது ஒரு வாட்ச்மேன், கொலைக்கும், தீமை வந்துச்சுன்னா கொலைக்கும், கதரும். அப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு படைப்பு தான் ஆவி. இந்த ஆவி சொல்லுது. உடனே இவங்க விமலா சொல்லிட்டாங்க. பாடி சொல்லுது அந்த பெண்ணோட தப்பு செய்யணும்னு சொல்லுது. உங்க பாவங்களை நீங்கள் போட்டுக்கலாம். அப்போது இந்த விமலா இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்போ ஆவி சொல்லுது, இப்படி திரும்பி சொல்கிறாங்க, விமலா தப்பு, கடவுள் சொல்லிட்டாரு, பிறர் மனைவியை விரும்பாத, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, தப்பு, அது அநீதியானது, சொல்லு அப்படின்னு திரும்பி ஆத்மாட்ட சொல்கிறாங்க. ஆத்மா, ஆவி எந்த ஒரு விஷயத்தையும் ஜஸ்டின் நேராக போய் பாடிக்கிட்ட சொல்லி போ நிறுத்து அப்படின்னு சொல்ல முடியாது. உடல் உலகத்தில் பார்க்குது, ஒரு தப்பையோ நன்மையோ பார்க்குது, அதை ஆத்மாட்ட சொல்லுது. ஆத்மா ஆவிக்கிட்ட பெர்மிஷன் கேட்குது, சொல்கிறாங்களே செய்யலாமா. ஆவி என்னைக்கும் தீமையை சொல்ல ஒரு நாளும் சொல்லாது. நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இது கடவுளுடைய பகுதி. கடவுள் பகுதி என்னைக்கும் பொய் சொல்ல, திருட, ஏமாத்த சொல்லவே சொல்லாது. திட்ட, வஞ்சிக்க ஒரு நாளும் இந்த ஆவி சொல்லாது. அப்போ உடனே சொல்லுது, கண்டிக்குது, தப்பு, அந்த பாடி சொல்றது தப்பு, அந்த பெண்ணை பார்க்கக்கூடாது, அவனுக்கு ஏற்கனவே திருமணமாச்சு, தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்குள் இருக்கிற அந்த ஆவி இந்த ஆத்மாட்ட சொல்லுது. உடனே இந்த ஆத்மா என்ன செய்கிறாங்கன்னா பாடிக்கிட்ட புகழ்கிட்ட சொல்கிறாங்க, தப்பு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் பாடி விடுற மாதிரி இல்லை.
ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு அந்த பெண்ணு. அந்த பெண்ணு உடனே ஒத்துப்பா போல் இருக்கு, தப்பு உடனே நம்ம தப்பு செய்ய ஒத்துப்பா போல் இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி இந்த ஆத்மாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கு. அப்ப இந்த ஆத்மா சொல்லுது, என்ன பாடி விட மாட்டேங்குது, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தப்புன்னு சொல்லி. ஆமா தப்பு தான் தெரியுது, ஆனா பாடி விட மாட்டேங்குது, உடல் அந்த ஆசை விட மாட்டேங்குதுன்னு சொல்லி இந்த ஆத்மா என்ன செய்யறாங்க, விமலா புருஷனோட சேர்ந்து தப்பு செய்யறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹalleluya, ஹalleluya. இப்போ இந்த ஆத்மாவுக்கு பாருங்க ஒரு பேட்டில் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போர் வந்துருச்சு. அதான் மென்டல் பேட்டில் என்று சொல்லுவாங்க. மனதில் ஒரு போராட்டம் வந்துருச்சு. தப்புன்னு ஆவி சொல்லுது, ஆனா பாடி சொல்லுது இதை செய்யணும்னு சொல்லுது. ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, குழப்பம் வந்துச்சு. என்ன செய்யலாமா செய்யக்கூடாதா கேட்குறாங்க. திரும்பியும் ஆவி சொல்லுச்சு நோ செய்யாதுன்னு சொல்லுது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஆமா தப்பு தான், ஆனாலும் நல்லா இருக்கு அப்படின்னு இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சிகள் சொன்ன இல்லையா, இவங்கள்ட்ட 3 இருக்கு. ஒன்று மனது இருக்கு, இன்னொன்று உணர்வுகள் இமோஷன்ஸ் இருக்கு, 3வது சித்தம் இருக்கு, செஞ்சலாங்கிற முடிவு இருக்கு. அப்போ உடனே 2 பேரை கோத்துட்டு பாடியும் ஆத்மாவும் சேர்ந்து இந்த தவறு செய்கிறாங்க. இப்படித்தான் நாம பாவம் செய்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 4வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது, டோன்ட் வாக் இன் த ஃப்ளஷ், வாக் இன் த ஸ்பிரிட் என்று சொல்லுகிறது. ஊனியல்பின் இச்சைக்கேற்ப நடக்கக்கூடாது, ஆவியின் இயல்புக்கேற்ப நடக்கணும்னு சொல்றாரு. ஊனியல்பு என்பது ஃப்ளஷ் அப்படிங்கிறது, சின்ஃபுல் ஃப்ளஷ் அப்படிங்கிறது, பாவம் செய்யக்கூடிய ஊனியல்பு என்பது உடம்பு மட்டும் செய்யக்கூடியது அல்ல. உடம்பால தனியா எதையும் செய்ய முடியாது. உடம்புக்கு ஒரு எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜி கொடுப்பது ஆத்மா. அப்போ ஆத்மாவும் உடம்பும் சேர்ந்து தப்பு செய்யும் பொழுதுதான் ஊனியல்பு, உடலின் இச்சைகள் என்று விவிலியம் சொல்லுகிறது. அதனால்தான் அப்போ இவங்க 2 பேருமே இந்த ஆவி சொன்னதை, ஜஸ்டின் சொன்னதை கேட்டிருந்தாங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, வாக் இன் த சைட் ஆஃப் ஸ்பிரிட், டோன்ட் வாக் இன் த சைட் ஆஃப் ஃப்ளஷ் அப்படிங்கிறாரு. அன்பான சகோதர சகோதரி, வாசிப்போம் ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 4வது இறைவசனம். ஊனியல்புக்கேற்ப நடவாமல், ஊனியல்புக்கேற்ப நடக்கக்கூடாது. நான் இது 3 பேரும் ஒரே ஆளு தான். ஊனியல்புக்கேற்ப, இந்த உடம்பு சொல்றதை கேட்டுட்டு ஆத்மா நீ தப்பு செஞ்சிட்டிய, இவங்க 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்றதுதான் ஊனியல்பு, ஃப்ளஷ். உடம்புல ஒரு வெறி, ஒரு தீமையை பார்க்கணுங்கிற வெறி, பொல்லாப்ப செய்யணுங்கிற வெறி, குடிக்கணுங்கிற வெறி, ஆபாச படங்களை பார்க்கணுங்கிற வெறி, திருடணும், பொய் சொல்லணுங்கிற அந்த வெறி இருக்கு பாத்தீங்களா. இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்து ஒரு நாளும் ஆவி அதுக்கு ஒத்து போகாது. ஊனியல்புக்கேற்ப நடவாமல், இவங்க 2 பேரும் ஊனியல்புக்கேற்ப, இவங்க 2 பேரும் சேர்றதுதான். பாடியும் ஆத்மாவும் என்னைக்கு சேர்ந்து தப்பு செய்தோ அதுக்கு பெயர் தான் ஊனியல்பு. ஊனியல்புக்கேற்ப வாழாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம். ஜஸ்டின் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்க வேண்டியதானே. ஆவியின் இயல்புக்கேற்ப நடக்காம ஊனியல்புக்கேற்ப நடந்தீங்கன்னா நீங்க செத்துருவீங்க, வாழ்வை இழந்துருவீங்க என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம், கலாத்தியர் நிருபம் 5:16 முதல்ல நம்ம வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஆவியில ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. சொல்லுது தப்புன்னு சொல்லுது, அநீதின்னு சொல்லுது, ஆனா என் கண்களுக்கு இச்சையா இருக்குன்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சிடறாங்க. இப்போ ஆவி சோர்வடையுது. சொல்ற கேட்க மாட்டேங்கிறாங்களே, வேதனைப்படுறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்க முடியல, வேதனைப்படுறாங்க. இங்கே ஒரு சோர்வு வருது, ஆவியில ஒரு சோர்வு வருது. ஆத்மாவில் ஒரு பேட்டில், ஆவி சொல்றதை கேட்கறதா, பாடி சொல்ற கேட்கறதா, ஆவி சொல்றதை கேட்கறதா, உடல் சொல்ற கேட்கறதாங்கிற ஒரு குழப்பத்துல ஒரு சில நேரத்தில் இவங்க என்ன செய்வாங்க, இப்போ உடம்பு சொல்றதை கேட்கக்கூடாது, நான் ஆவியான சொல்றதான் கேட்பேன் அப்படின்னு இவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அங்க பாவம் வெளியில வரவே முடியாது. பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. ஹalleluya. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இப்ப உங்களுக்கு தெரியும் 3 பேத்துல ஹீரோ யாரு? ஆத்துமா. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அப்போ ஒரு மனுஷன்ல ஒரு உடம்பு இருக்கு முக்கியம்தான். உடம்பு இல்லாம இங்க போக முடியாது. ஆவி கடவுள் விரும்புறத கடவுள் விரும்பாதத எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும் ஆவி. ஆனாலும் இந்த ஆத்துமா ஒரு பாவத்தை செய்யறதுக்கு அக்செப்ட் பண்ணலாம், அல்லது பாவத்தை செய்யக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்ணலாம். நன்மையை செய்ய ஏற்றுக்கலாம், நன்மையை செய்யவே மாட்டான், அந்த வீட்டுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு மறுதளிக்கலாம். ஏற்றுக்க முடியும், மறுதளிக்க முடியும் ஆத்துமாவால. அதனால தான் கடவுள் சொல்றாரு, ஒரு மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் இந்த விமலாவை இழப்பான் எனில் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொள்றான், கார் வாங்குறான், ஃப்ளைட் வாங்குறான், லேண்ட் வாங்குறான், ஆர்டர்ஸ் மேல ஆர்டர் செய்யறான், எல்லாம் செய்யறான். நகை இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உடம்பு நல்லா இருக்கு, ஆவி நல்லா இருக்கு. ஆவி இருக்கு, உடம்பு இருக்கு. ஆனா அந்த ஆத்மா சரியில்லைன்னு சொன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கடவுள் சொல்லுகிறார். அதனால்தான் ஆத்மா ரொம்ப 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 முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆத்மா, the soul man is very very important part of our human anatomy, human spiritual life. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆத்மா அந்த அளவுக்கு முக்கியம். வாசிப்போம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது, லூக்கா 9:25, மத்தேயு 16:26. வாசிப்போம். மத்தேயு 16:26. ஹலோ. மனிதர் உலகம் முழுவதையும், மனுஷன் உலகம் முழு, இந்த 3 பேர் சேர்ந்துதான் மனுஷன். இந்த மனுஷன் உலகமெல்லாம் தனதாக்கிட்டாங்க. நிறைய லேண்ட், 100 ஏக்கர்ஸ் 500 ஏக்கர் இடம் இருக்கு. ஆனால் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பானெனில் அவன் தன் ஆத்மாங்கிறதான் வாழ்வு, லைஃப் அப்படிங்கிறது ஆத்மா. இந்த ஆத்மா தான் நாம. ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்மாவை இழந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற காரு, நம்ம வீட்டில் இருக்கிற பணம், பொருள், சந்தோஷம், வளர்ச்சி எல்லாம் இருக்கு, கம்பெனி இருக்கு, ஊழியர் இருக்கு, எல்லாம் இருக்கு. 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. நீ சொன்னா உன் வீட்டுக்கு 1000 பேர் வருவாங்க. அவ்வளோ இருந்தாலும் உன் ஆத்மா கரைபடைஞ்சு இருக்கு, தப்பையே செய்துனா நீ எல்லாம் இவ்வளோ சம்பாதிச்சோம் வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு. ஆத்மா கரப்டிபிள் ஆயிடுச்சுன்னா, கெட்டு போச்சுன்னா, ஆத்மா கெட்டு போச்சுன்னா இவ்வளோ ஆசீர்வாதங்களை நான் சம்பாதிச்சு வச்சாலும் அது வேஸ்ட் என்று சொல்லுகிறார் கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆத்மா கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போகும். யோவான் எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 3வது திருமுகம் 1 அதிகாரம் 2வது வசனத்துல கடவுள் சொல்வாரு, காயுவே உன் ஆத்துமா நலமோடு இருப்பது போல உன் உடல், ஆவி, உலகம் எல்லாம் நலமுடன் வாழுக அப்படிம்பாரு. அப்போ இந்த ஆத்மா நலமோடு இருந்தால், உடல் ஆத்மா சௌகரியமா இருந்தா, இங்க இருக்கக்கூடிய சிந்தனைகள் ஒழுங்கா இருந்தா, இவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகள் ஒழுங்கா இருந்தா, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சித்தம் முடிவெடுக்கிறது ஒழுங்கா இருந்தா இந்த உடம்புக்குள்ள ஒரு நோய் வர முடியாது. இந்த ஆவி கடவுளோட அற்புதமா பேசும், இந்த உலகத்தை கலக்கும். ஜஸ்டின் போய் நிக்கிற இடத்துல பிசாசு இருக்க முடியாது. அற்புதங்கள் மேல அற்புதங்கள் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கடவுள் கொடுத்த மிகப்பெரிய the greatest gift அப்படின்னா, precious gift, மேன்மையான ஒரு கொடை மனுஷனுக்கு அப்படின்னா
ஆத்மாதான். கடவுளுக்கு மனுஷன் கொடுத்த மிகப்பெரிய gift கொடை என்று சொன்னால் இந்த ஆத்மா தான். ஆத்மாவில் தான் மைண்ட் இருக்கு. எது நல்லது எது கெட்டது தீர்க்க முடியும், ஒரு தீர்மானத்தோட வாழ முடியும், எல்லாத்தையும் உணர்வுகளோட செய்ய முடியும். மகிழ்ச்சி, சந்தோஷம், எந்த விதமான உணர்வுல இருந்தாலும் இதை விட மிகப்பெரிய கொடை கடவுள் கொடுக்க முடியாது. அன்பானவர்களே, ஹலோ விக்கி, பேச்சு கொடுக்காத, அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நீ இங்க கவனி, சரியா? ப்ளீஸ். அன்பானவர்களே, கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை அப்படின்னு சொன்ன ஆத்மா, உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா, ஆவியை விட ஆத்மா. ஏன் அப்படி மிகப்பெரிய கொடை? ஆனா அதை விட மிகவும் டேஞ்சரஸ் கிஃப்டும் ஆத்மா தான். கடவுள் ஒரு கொடையை கொடுத்தாரு, அது ரொம்ப நல்லது, அது ரொம்பவும் மோசமானது. The most dangerous gift that God has given to us is soul. The most precious gift also, soul. அப்போ மிக சிறந்த ஒரு கொடைனாலும் ஆத்மா தான். மிகவும் கேவலமான மோசமான கொடை, டேஞ்சரஸ், ஆபத்த, மோசமானது இல்லை, ஆபத்தான ஒரு கொடை அப்படின்னாலும் ஆத்மா தான். ஏன்? ஒரு பாவத்தை செய்யறதுக்கும் அதுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒரு தீமையை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறதுக்கும் அது அதிகாரம் இருக்கிறது, அல்லது கடவுளுக்கு ஏற்றபடி வாழத்திற்கும் அதுக்கு அதிகாரம் இருக்கிறது. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆத்மா அவர் ஒரு மீடியேட்டர், சமரசம் செய்கிறவர், அல்லது நடுவர், அல்லது ஒரு நடுவர், ஜட்ஜ் இல்லை, அது ஒரு மீடியேட்டர். மீடியேட்டர்னு தமிழில் இணைப்பாளர், அல்லது ஒரு ரெண்டு பேத்துக்கு தரவு செய்கிறார், தரகர்னு வச்சிடலாம் நினைக்கிறேன், தரகர், மீடியேட்டர். மீடியேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் என்ன செய்கிறாரு? பாடி சொல்கிறத கேட்டுட்டு அங்கே சொல்கிறாரு, ஆவி சொல்கிறத கேட்டுட்டு பாடிக்கு சொல்கிறார், உடலுக்கு சொல்கிறார். அதனால தான் மீடியேட்டர். மீடியேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ நம்ம ஆந்திராவில் போய் நம்ம பிரசங்கம் பண்ணி, இது ஆந்திரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆந்திராவில் தெலுங்கு தான் உங்களுக்கு புரியும், நான் தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன். கடவுள் உங்களை நேசிக்கிறார், கடவுள் உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லி நான் தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன். இங்கே இருக்கிற ஒரு மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர், தமிழில் புரிஞ்சுக்கிட்டு தெலுங்கில் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, உச்சக்கடக்கா கொடக்கா ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, கடவுள் உங்களை வெறுக்கிறாரு, கடவுள் உங்களை அன்பு செய்யல அப்படின்னு சொல்கிறார். ப்ளீஸ் லிசன் டு மீ. செல்லு யாரும் பார்க்காதீங்க, வாட்ஸ்அப் பண்ணாதீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ப்ளீஸ் லிசன் டு மீ. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுறாரு? கடவுள் அன்பு செய்கிறாருன்னு நான் சொல்கிறேன், கடவுள் உங்களை தண்டிக்கிறாருன்னு அவர் சொல்கிறார். அப்போது டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மீடியேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த 3 பேத்துல அவர் சொல்கிறது, இவர்கிட்ட நேராக ஆவி உடம்பை டைரெக்டாக டீல் பண்ண முடியாது. அப்போது இந்த மீடியேட்டர் தான் அவர் நம்பி இருக்கிறார். இந்த மீடியேட்டர் ஒழுங்காக சொல்லலைன்னா, இந்த பாடி கோயம்புத்தூர் போட சொன்னால் வேற எங்கேயோ, திருச்சிக்கு வேற எங்கேயோ போயிடும். மீடியேட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆத்மா. அதனால தான் சொல்கிறாரு, உலகத்தெல்லாம் நீ வாங்கி வச்சிருக்க, 1000 பவுன் வச்சிருக்கலாம்யா, உன் ஆத்மா இழந்தீனா என்ன பிரயோஜனம்? தாறுமாறால உன்னை வழி நடத்தும், உடம்ப ஒரு பக்கம் போக சொல்லும், கடவுள் ஒன்று சொல்கிறாருன்னா வேற ஒன்று செஞ்சிட்டு இருக்கும் இந்த ஆத்மா. பிரைஸ் தி லார்ட். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். கரங்களை தட்டி முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன், கரங்களை தட்டி ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆத்மா ஆத்மா, why soul is very very important அப்படின்னா, கடவுள் இந்த உலகத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை அவர் நிறுவ விரும்புகிறார். He wanted to establish his kingdom on earth. அப்படின்னா என்ன? கடவுள் தான் என்ன அனுபவிக்கிறாரோ அதையெல்லாம் நம்முடைய வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணணும் ஒரு அரசரா. அரசன், இந்த அரசன் என்னன்னா, அவர் எப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றாரோ, ஒரு குறை இல்லாம அதிகாரத்தோட இந்த உலகத்துல பாவத்துக்கோ தீமைக்கோ அடிமையா வாழாம எப்படி இருக்கிறாரோ, அந்த கிங் அரசர் அனுபவிக்கிற அத்தனையும் இந்த உலகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுதான் பரலோக ராஜ்யத்தோட மிகப்பெரிய கொள்கை. The purpose of the kingdom of God in order to deliver all his privileges, all his authority, all his benefits to every door in the family. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டு கதவுக்கும் டெலிவரி பண்ணணும் சுகமா, உடல் நலத்தோட உள்ள நலத்தோட அத்தனை பேரும் வாழணுங்கிறதுக்காக தான் இந்த பரலோக ராஜ்யத்தை கடவுள் படைக்கிறார். அப்போ கடவுள் இந்த உலகத்தில் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னா இதுதான் கடவுள், கடவுளுடைய ஆவி. இந்த ஆவி இந்த உலகத்தில் நன்மை செய்யணும்னா இந்த ஆத்மா வழியாத்தான் இந்த உலகத்தில் உடம்பை வச்சு நன்மையை செய்ய முடியும். ஆவி என்பது ஒரு நாள் தீமை செய்யாது. அது கடவுளுடைய ஆவி, பரிசுத்த ஆவின்னு அங்கே இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தில் மன்னிப்பு, நீதி, நேர்மை, நன்மை, சுகம், விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா இந்த ஆத்மா வழியாத்தான் கடவுள் இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்தை கட்டுறாரு. ஆனா ஆத்மா என்ன பண்ணுது? உடலிச்ச ஆபாச படங்களை பார்க்கறது, அநீதி செய்யறது, திருடுறது, கொள்ளையிடுறது, இப்படி இதை செய்ய 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 செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அவரால் பரலோக ராஜ்யம் கட்ட முடியாது. இந்த ஆத்மாவை இழந்துட்டோன்னு சொன்னா நரகத்துக்கு போனால் அங்கே மீட்பு கிடையாது. அதனால தான் ஐயோ வேதனைப்பட்டுதான், உன் ஆத்மா இழந்து போனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி கடவுள் வேதனைப்படுறாரு. அப்போ இந்த உலகத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா, உலகத்தில் தோத்து போயிட்டோம்னா நம்ம ஆத்மாவை இழந்துட்டோம்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. அப்ப ஆத்மா என்பது கொஞ்ச நாள் ஒரு 60 வருஷம் 80 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து பாவத்தை செஞ்சு நரகத்துக்கு போறதுக்கல்ல, கடவுள் ஆவி சொல்றதை கேட்டு கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி இந்த உலகத்தில் 90 வருஷமோ 100 வருஷமோ வாழ்ற வர அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு அவருடைய வில்ல நிறைவேற்றிட்டு செத்து போகும்போது இந்த சித்தத்தை எடுத்துட்டா அந்த உடம்பு கீழே போயிடும். இறந்து உயிர்த்தெழுந்து இம்மார்டலிட்டி என்று சொல்றாங்க, அழியாமை தரிப்பித்து விமலாவும் ஜஸ்டினாவும் இந்த உடம்பை விட்டு போய் கடவுளோட 1000 ஆண்டு காலம் அழியாத அந்த வாழ்வுக்கு நுழையணுங்கிறதுக்காக தான் இந்த ஆத்மா படைச்சிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஜாலியா சிகரெட் குடிக்க அல்ல, ஜாலியா பான் பராக் போடுறதுக்கு அல்ல, இல்ல பாவங்களை செய்யறதுக்கு அல்ல. கால் வலிக்குதா பிரதர்? கால் வலிக்குதா? சரி, இன்னும் கொஞ்சம் வேணும். நீங்க 3 பேரும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆத்மா தவறு செய்ய 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 அதனுடைய பண்புகளை இழக்குது. அதான் ஆவிக்குரிய சாவு என்று சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவல் டெத் என்று சொல்லுவோம். ஒரு மனுஷன் ஃபிசிக்கல் டெத், ரோட்டில் அடிபட்டு சாகுறான், சாவுன்னு சொல்லலாம். ஆவிக்குரிய சாவு அப்படின்னா இந்த ஆத்மா உடம்போட சேர்ந்து தப்பு செய்ய செய்ய இந்த மனுஷன் ஆவிக்குரிய சாவை சந்திக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் ஆவிக்குரிய சாவில் இருக்கிறான்னு வச்சுங்களேன், ஆவி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இத்தனை பேரில் பார்த்தீங்கன்னா உடம்பு இங்கே இருக்கா? உடம்பு இருக்கா இல்லையா? என்ன இவ்வளோ டவுட்டாக சொல்கிறீங்க?
ஓகே, உடம்ப ஜெயிச்சிட்டப்பா, எப்படியோ உடம்பு வந்துருச்சுங்க, நடந்தோ பைக்கில் இந்த உடம்பு இங்க வந்துருச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியும் கண்டிப்பா வரும். கடவுளை பார்க்கணும், வார்த்தையை கேட்கணும், ஆவி இங்க வந்துருச்சு. உங்க ஆத்மா இங்க இருக்கா இல்லைங்கிற டவுட். அது போய் வேற ஏதாவது உணர்வுகளை, வேற ஏதாவது வீட்டில் சாம்பாரை வைக்கணும், அல்லது நாளைக்கு ஊருக்கு போகணும், அல்லது இந்த கஷ்டம், இடுப்பு வலி, இதை நினைச்சுக்கிட்டு இருந்தே இந்த ஆத்மா இங்க இல்லைன்னு அர்த்தம். உடம்பு இருக்கு, ஆவி இருக்கு, ஆத்மா இங்க இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் டெத், மன்னிக்கணும். அப்போ விமலா பாடியோட கோஆபரேட் பண்ணி இந்த ஆவிக்கு எதிராக எப்ப தப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ ஆவிக்குரிய சாவு வந்துருச்சு. இப்ப விமலா, இவங்க பேர் 3 பேருக்கு ஒரு பேர் வைக்கலாம். மனிதன், அவர் பேர் ஆரோக்கியராஜ் வச்சுக்க. இந்த 3 பேரும் எனக்குள்ள இருக்கிறாங்க. ஆரோக்கியராஜ். இப்போ ஆரோக்கியராஜுக்குள்ள ஆவிக்குரிய சாவு இருக்கு. விமலா சரியா ஃபங்க்ஷன் பண்ணலை. இப்போ நான் இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்கிறேன். நான் இங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுத்து அமெரிக்கா போகிறேன். அமெரிக்காவில் போய் நீர்வீழ்ச்சிகளை பார்க்குறேன், கடலை பார்க்குறேன். நீர்வீழ்ச்சிகளை பார்க்குற போது கூட அந்த நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கின கடவுளை என்னால் பார்க்க முடியாது. கடலை பார்க்குறேன், மலைகளை பார்க்குறேன், குன்றுகளை பார்க்குறேன், செடிகளை பார்க்குறேன், இந்த அழகான இந்த ஷெட்டை பார்க்குறேன், ஒரு மனுஷன் அழகை பார்க்குறேன், ஒரு பெண் அழகாக இருக்கான அந்த அழகை பார்த்து ரசிக்காம அவளை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? அந்த அழகிலே கடவுளுடைய அழகான அந்த அழகு தெரிகிறது. கடவுளுடைய அறிவு அந்த பெண்ணினுடைய அழகில், ஆணினுடைய அழகில் இருக்குங்கிறத கடவுளை என்னால் ரசிக்க முடியாது. அந்த ஆம்பளை தான் ரசிப்போமே தவிர கடவுளை ரசிக்க முடியாது. ஆவிக்குரிய விமலா ஒழுங்கா ஆவிய பேச்சை கேட்கலன்னா என்னால் யூஎஸ்ல இல்லை அமெரிக்கா இல்லை ஜெர்மன் எந்த யூரோப் நாட்டுக்கு போனாலும் அங்கே ஒவ்வொரு செடி கொடியிலையும் கடவுளை என்னால் பார்க்கவே முடியாது. ஆவிக்குரிய சாவு, இந்த ஆத்மா சாகுது. இந்த ஆத்மா பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த ஆத்மா ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா பாருங்க, இஷ்டத்துக்கு குடிப்பேன், மனைவியை அடிப்பேன், புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், தாறுமாற நடந்துக்குவேன், கொலை செய்வேன், அடிப்பேன், திருடுவேன், விதவையை அடிப்பேன், எல்லாரும் ஏமாத்துவேன். அப்படி ஒரு மோசமான ஒரு அனிமலா, ஒரு மிருகமா இந்த ஆரோக்கியராஜ் வாழ ஆரம்பிச்சிருவேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் ஒரு தடவை கொலை செஞ்சு மாட்டிக்கிட்டேன், தண்டனை வந்துருச்சு. 13 வருஷம் தண்டனை போட்டாங்க. 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு என்னை நன்னடத்தின்படி வெளியில் விட்டுட்டாங்க. எனக்கு எந்த அவமானமும் இல்லை. திருப்பி போய் கொலை செய்வேன், திருப்பி போய் ஏமாற்றுவேன், திருப்பி நான் செய்வேன், திருப்பி அந்த பாவத்தை செய்வேன். என்னுடைய உள்ளம் மறுத்து போச்சு. நம்ப் டு ஷேம், நம்னஸ். என் உடம்பு பூரா இந்த உணர்வு இல்லைல்ல, ரத்த ஓட்டம் இல்லைன்னா கீழே சொரிஞ்சா கூட தெரியாது. உணர்ச்சியற்ற ஒரு மரத்து போன ஒரு மனுஷனா, யாராவது நான் குடிச்சிட்டு ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் கிடப்பேன், எனக்கு எந்த அவமானமும் தெரியாது. ஊதாரி மைந்த பன்றிக்கு போடுற அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தான், அவனுக்கு பெரிய ஒரு அவமானம் தெரியல. அந்த பன்று நெத்து அது கூட கிடைக்கலங்கும் போது தான் அவனுக்கு கஷ்டம் வந்துச்சு. பன்று நெற்றியே இன்னொரு 10 வருஷம் வந்து அதே திண்டு கிடப்பான், அவமானம் வந்திருக்காது. அது கூட இல்லை அங்கே, அதனால தான் மனம் மாறினா. அப்போ இந்த ஆவிக்குரிய சாவு, ஆத்மா சரியா வேலை செய்யலைன்னா வாழ்வு, லைஃப் இதான் லைஃப். விமலா தான் லைஃப், ஆத்மா தான் வாழ்வு. இந்த ஆத்மா என்ன செய்யும்? எல்லாத்துக்கும் மறுத்துரும். அவனோட பேசவே மாட்டேன், இவனோட உறவு கொள்ள மாட்டேன், பகை, செத்தாலும் போக மாட்டேன், மறுத்து போயிடும். மன்னிக்க முடியாது, கோபம், எரிச்சல் வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, இந்த ஆத்மா கெட்டு போச்சுன்னா. அன்பானவர்களே, இன்னும் சொல்லப்போனா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. இவருக்கு கொலைகாரனாக இருப்பார், அவன் படிப்பான். இவங்க மோசமாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஒரு குருவானவர் வருவார், சிஸ்டர் வருவாங்க. இப்படி கடவுள் இரக்கம், தயவு, அன்பினால அந்த குடும்பத்தை போசிட்டே இருப்பார். ஆனால் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இவர் எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு வௌவால் அல்லது ஆந்த கூட கடவுளை தெரிஞ்சுக்கும், ஆனால் இந்த ஆளால் தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு ஆந்த, ஒரு வௌவால், ஒரு பழந்தினி வௌவால், ஒரு எலி, ஒரு மனுஷனை கடிக்க விஷம்குள்ள பாம்பு கூட கடவுள் இங்க இருக்கிறாரியா அப்படின்னு அதுங்க தெரிஞ்சுக்கும். இந்த ஆத்மா வேலை செய்யலைன்னா இவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நன்மை செஞ்சாலும் சரி, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, எங்க இருக்கிறாரு,
புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. கடவுள் என்ன செஞ்சு கிழிச்சாரு, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆத்துமா கெட்டு போச்சுன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இவங்க கோயிலுக்கு போறாரு, இவர் ஆத்மா சரியில்லை, கோயிலுக்கு போறாரு. எத்தனையோ பேர் கோயிலுக்கு போறோம்ல, கோயிலுக்கு போறாங்க, எல்லாரும் மாதிரி கை தட்டுவாங்க, எல்லாரும் மாதிரி கை தூக்குவாங்க, அல்லையா சொல்லுவாங்க, எல்லாருமே பாடுவாங்க, குனிய சொன்னா குனிவாங்க, சாஷ்டாங்கெல்லாம் முட்டி போட சொன்னா முட்டி போடுவாங்க. அவங்களுக்கு இது போர் அடிக்கும். என்ன சொன்னதையே சொல்றான், மொனோட்டனஸா இருக்கு, அதே பாட்டு, அதே இடம், அதே சாமியார், அதே கோயில், போர் அடிக்கும். அவனால சந்தோஷமா ஈடுபாட்டோட இருக்க முடியாது. அவன் சீக்கிரம் பாதிலே போயிடுவான், நன்மை வாங்கணும்னு போயிடுவான், அல்லது நன்மை வாங்கும்போது வருவான். ஆத்மா அழிஞ்சு போச்சு. ஒரு எலி இருக்கு, அந்த எலி ஏதோ ஒரு பெரிய பொருளை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பைபிளும் இறைவார்த்தையும் தன் வாழ்க்கையை அழிக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ, இந்த பைபிளுக்கு ஏன் போய் டைம் வேஸ்ட் பண்ணணும், எதுக்கு ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபமாலை சொல்லணும், ஐயோ அதெல்லாம் வேஸ்ட்டு, திருப்பலிக்கெல்லாம் போக தேவையில்லை, வேஸ்ட்டு. இடம் கொடுக்கவே மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவே மாட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் டெத்தில் விமலா இருந்தா, இந்த ஆத்மா சரியில்லைன்னா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இன்னொரு படி மேலே போனா உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். இந்த விமலாவுக்கு தன்னை படைத்த கடவுள் அவரை விட்டுருவாங்க, இவங்களுக்கு வேற ஒரு கடவுள் இருக்காரு. லக், திறமை, அல்லது ஜோசியம், அல்லது ராசி பலன், இதெல்லாம் இவங்களுக்கு கடவுளாக மாறிடுவாங்க. ஏனென்றால் இவங்களை மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சியை பார்த்தாலும் இவங்க அதில் கடவுளுடைய வல்லமையை பார்க்க முடியாது. ஒரு ஆலமரத்தை பார்த்து பூத்து குலுங்குற ஒரு ரோஜா பூவை பார்த்தாலும் கடவுளை இவங்களால் பார்க்க முடியாது. அதனால லக்கு, எனக்கு ராசி பலன், நான் தேலில் பிறந்தேன், பூரானில் பிறந்தேன், நல்ல நேரம், ராசி பலன், இதுதான் இவங்களுக்கு டியட்டியாக இருக்கும், அதுதான் கடவுளுடைய பக்தியாக இருக்கும் அவங்களுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இதுதான் ஆத்மா அவ்வளோ முக்கியம் பாருங்க. அதனால தான் ஆத்மா இல்லைன்னா அந்த மனுஷனால் வாழவே முடியாது. கெட்டதான் செஞ்சுட்டு இருப்பான், கெட்டதான் செய்வான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இப்போ ஆத்மாவுடைய உள்பகுதிக்கு நாம் போக போகிறோம், விமலாவுக்கு உள்ளார போக போகிறோம். உடம்பு, ஆவி, ஆத்மா. இந்த ஆத்மாவை 3 பகுதியாக பிரிக்கலாம். இதே 3 பேர். இப்போ உடம்பு மறந்துடுங்க, ஆவியை மறந்துடுங்க. இப்போ இங்கே இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். சரியா? ஹலோ, இங்கே இருக்கிறது யாரு? 3 பேர் சேர்ந்து ஆத்மா தான். ஆத்மா 3 பகுதியாக இருக்கு. எவ்வளோ ஆத்மா முக்கியங்கிறது சொன்ன இல்லையா? இல்லையா? ஒரு பாவத்தை செய்ய தூண்ட முடியும், பாவத்தை தடுக்க முடியும். அதனால்தான் ஏன் டேஞ்சரஸ் என்று சொன்னா, கடவுள் கொடுத்த கொடையிலே மிகப்பெரிய ஒரு கொடை ஆத்மா தான். கடவுள் கொடுத்த கொடையிலேயே வில்லங்கமான கொடை இந்த ஆத்மா தான். ஆத்மா ஏன் வில்லங்கம் அப்படின்னா, இந்த ஆத்மா கடவுளுடைய கண்ட்ரோல்ல இல்லை. அதான் நீங்க, நான் முதலே சொன்னேன், செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், செல்ஃப் கான்ஷியஸ், என்னை பற்றி நான் அழகாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல உணர்வு வரணும் அப்படிங்கிற சுய சித்தம். கடவுள் சித்தத்தை கொடுத்துட்டாரு இவங்களுக்கு, எல்லாத்தையும் கொடுத்து நீ பண்ணிக்க அப்படின்னு சுயாதீனத்தை கொடுத்தாரு. அந்த ஆற்றலை, பவரை இந்த விமலாட்ட கொடுத்துட்டாரு. கடவுள் நினைச்சா கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் இது டேஞ்சரஸ் சோல். கடவுள் நினைச்சு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா உலகத்தில் ஒருத்தன் கூட பாவம் செய்ய மாட்டானே, குடிக்க மாட்டானே, அழிய மாட்டானே. அவன் ஒரு ரோபோ இல்லையே, அவனுக்கு சுதந்திரம் கொடுத்து நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம், நீ தீர்மானிச்சுக்கன்னு அந்த ஃப்ரீ வில்ல இந்த ஆத்மா கொடுத்தாரு. அதனால்தான் ப்ரெஷியஸ், அருமையான ஒரு கொடை, டேஞ்சரஸான ஒரு கொடை கடவுள் கொடுத்தது. இதை ஒழுங்கா கையாளனா நம்ம பாதாளத்துக்கு போயிடுவோம். வாழ்க்கையில நோயிலே கடந்து சாகணும், துன்பத்திலே கடந்து சாகணும். அப்போ இந்த ஆத்மா 3 பகுதிகளாக இருக்கிறாங்க. 3 பகுதி. ஆத்மா எத்தனை பகுதியா இருக்கு? 3. சரி, மனுஷன் எத்தனை பகுதியா இருக்கான்? உடல், ஆத்மா, ஆவி. இதுல சந்தேகம் இருக்கா? இல்லை. இப்போ நம்ம உடம்பெல்லாம் அப்புறம் பார்ப்போம், ஆவி அப்புறம் பார்ப்போம். இப்போ ஆத்மாவை ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வாரம். ஆத்மா எப்படி இருக்குன்னா,
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்கிறோம் இல்லையா, மாதாம பாடின பாடல். அந்த ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். என் ஆத்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி போகின்றது அப்படின்னாங்க. அப்போ இந்த ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆத்மா என்னென்ன செய்துங்கிறத நம்ம சுருக்கமாக சொல்ல போகிறேன். இந்த சோல் அப்படிங்கிறது 3 பகுதியாக இருக்கிறது. மைண்ட், மனது. மைண்ட், மனது, மனசு. மனசில் தான் ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கிறோம், தாட்ஸ் என்று சொல்லுவாங்க. மனதில் தான் ஒரு விஷயத்தை தீர்மானம் செய்கிறோம். மனசில் தான் ஞாபக சக்தி, அறிவு, ஆற்றல், ஒரு புத்தகத்தை படிக்கிற படிப்பு, எந்த வழியில் போகணும், ரீசனிங் என்று சொல்லுவாங்க. ஏன் இதை செய்யணும், ஏன் இதை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் அது நல்லது வரும்ல அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிற புத்தி மனசில் இருக்கு. மைண்ட் இருக்கு, மைண்ட், மனசு. ஆத்மாவில் என்ன இருக்கு? முதல்ல என்ன இருக்கு? வாயத்தில் சொல்லுங்களேன், மைண்ட். சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மைண்ட். மைண்டு, மனது. ஆத்மாவில் மைண்ட் இருக்கு, சரியா? ஆத்மாவில் இன்னொன்று என்ன இருக்கு? 2வது பகுதி என்ன? இமோஷன், உணர்ச்சிகள் அல்லது உணர்வுகள். இமோஷன். அழுவுறீங்களா? நீங்கள் அழுதுருக்கீங்களா? அழுதே இல்லையா? அது ஒரு உணர்வு. சிரிச்சிருக்கீங்களா? கோவப்படுறீங்களா? சோர்வா இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? இதெல்லாம் உணர்வுகள். அது இங்கே தான் இருக்கு, இமோஷன்ஸ், உணர்வுகள். அப்போ அழுகை எங்கிருந்து வருது? விமலாட்ட இருந்து வருது, ஆத்மாலேருந்து வருது. அது அழ சொன்னால் அந்த பாடி அழும், அழும். சிரிக்க சொன்னால் சிரிக்கும். இங்கிருந்து வருது. அப்போ இங்கே என்ன இருக்கு? ஆத்மாவில் என்ன இருக்கு? ஹலோ பேசுங்க. மனது இருக்கு, எல்லாத்தையும் செய்யக்கூடிய நல்ல தாராளமான மனசு இருக்கு. ஆனால் அங்கே இமோஷன், உணர்வுகள் இருக்கு. 3வது ஒன்று இருக்கு. அங்கே என்ன இருக்குன்னா வில், சித்தம், உறுதி. அந்த சித்தங்கிறது நான் முடிவு, அது ஒரு டெசிஷன், தீர்மானம் எடுக்கிறது. அந்த வில்லு, வில்லு அப்படின்னா சித்தம். சித்தம் நான் வில்லுன்னு சொல்லுவாங்களே, அப்பா உயில், உயில் சொல்லுவாங்களே, அதுதான் வில்லை தான் உயில் என்றார்கள். உயில் இங்கே தான் இருக்கு. அது முடிவு பண்ணுச்சுன்னா எதையும் மாற்ற முடியாது. நோபடி கேன் சேஞ்ச் இட். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். அந்த சித்தத்தில் ஆத்மா ஒன்று முடிவு பண்ணிச்சுன்னா எதையும் மாற்ற முடியாது. தப்பு செய்யணும் முடிவு பண்ணிச்சுன்னா அதை எவனாலையும் மாற்ற முடியாது. கடவுள் குறுக்கே வந்தாலும் செய்யாத செய்யாதாலும் செஞ்சுட்டு தான் வந்து நிற்பான். காயனை போல. காயன் சகோதரன் ஆபேலை கொல்ல முடிவு பண்ணிட்டான். அப்போ கடவுள் இடைப்படுற, எதுக்குடா உன் சகோதரனை கொல்ற, மனம் மாறு, அடுத்த வாரம் நீ நல்லா காணிக்க கூட, நான் உன்னை அங்கீகரிக்கிறேன். கேட்கல, முடிவு பண்ணிட்டேன். வில், சித்தம், இதை செய்யணும், இந்த தப்பை செய்யணும், நான் போர்னோகிராஃபி பார்க்கணும், இந்த சினிமா இன்னைக்கு பார்த்தாகணும் அப்படின்னு இந்த ஆத்மாவில் இருக்கிற அந்த சித்தம் முடிவு பண்ணிடுச்சுன்னா இவங்க சும்மா கேட்டுட்டு போக வேண்டியதான். இவருக்கு வேற வேலையில் அவருக்கு சொல்றத கேட்க வேண்டியதான் இவருக்கு வேலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப ஆத்மாவில் விமலாட்ட யார் இருக்கா? 3 பேர் இருக்காங்க. மனது, உணர்வு, அப்புறம் 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 சித்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இந்த 3 பேரும் எப்படி செயல்படுறாங்க, ஆத்மா எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அப்புறம் நம்ம டைம் இருந்தால் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆத்மா, கடவுள் ஆத்மா வழியாக தான் எல்லாம் செய்கிறார் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆத்மா நல்லா இருந்தால் உடம்பு ஆவியெல்லாம் நல்லா இருக்கும். அன்னிமரியா சொன்னாங்க, என் ஆத்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி போழ்கிறது சொன்னார். கடவுள் சொல்றாரு, மத்திய எழுதின செய்தி 10:28 ஆத்மாவை கொள்கிற எனக்கு பயப்படியா. ஆத்மா அழிக்கக்கூடிய ஆற்றல் கடவுளுக்கு தான் இருக்கு. உடம்ப அழிக்கிறவனுக்கு பயப்படாது. ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆத்மா அழிஞ்சிடப்ப கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ இது எப்படி இந்த உடம்பு இயங்குது ஆத்மாவினால, ஆத்மா எப்படி செயல்படுத்து இந்த உடம்பை பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஆத்மா சொல்றதுதான் செய்யுது. அப்ப ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் அரசு, இந்த கிங். இவர் பேர் என்ன? அரசன். ஹலோ, அரசன். இவர் சர்வன்ட், சாரி, யாரு? மைண்டு. ஆத்மால யார் இருக்காங்க?
மைண்டு, அப்புறம் இமோஷன், வில். அப்போ இந்த வில் இருக்கு இல்லையா, எது வில், சித்தம், வில், அதுதான் அரசன். இந்த கடவுள் கொடுத்த கொடையிலேயே மிக வல்லமையுள்ள கொடை அப்படின்னா சித்தம். The will is the greatest powerful gift that God has given to us is the will of man. கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடையிலே மிக வல்லமை உள்ளது இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய சித்தம். சித்தம், சித்தம் தான் அரசன். அந்த சித்தம் என்ன சொல்லுதோ அது மைண்டு வேலைக்கார மாதிரி கேட்கணும். சரியா? மைண்டு சர்வெண்ட். அடுத்தது உடம்பு இருக்கு பத்தி, சாரி இவர் தான் உடம்பு, இவர் தான் மைண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் வந்து சித்தம், இவர் வந்து மைண்டு, இவர் உடம்பு. சரியா? பிளக்கார்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ இவர் சாரி மைண்டு, மைண்டு, வில், ஓகே, வில், இமோஷன், மைண்ட். வில்லு தான் அரசர். அப்புறம் இமோஷன்ஸ், அவர் ஒரு சர்வெண்ட்டு. அப்புறம் சாரி மைண்டு சர்வெண்ட், இமோஷன் அடிமை. சரியா? அரசன், வேலைக்கார, அடிமை. அரசன் என்பவன் சித்தம், சர்வெண்ட் என்பவன் மனது, அடிமைங்கிறவன் இமோஷன். இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்போ நான் ஒரு முடிவு பண்ணுறாங்க, 15 நிமிஷத்தில் 250 சிட்டப்ஸ் போட போகிறேன், உட்காந்து எந்திரிக்க போகிறேன், அல்ல புல்லப்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. யார்? இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய வில், சித்தம் முடிவு பண்ணுது. அதான் சித்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தீர்மானம் எடுக்குது பாருங்க, சித்தம், வில் என்று சொல்லுகிறோம். நான் 15 நிமிஷத்தில் 350 சிட்டப்ஸ் எடுப்பேன், உட்காந்து 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 நான் ஏந்திரிக்க போகிறேன். எத்தனை நேரத்தில்? 15 நிமிஷத்தில். இவர் முடிவு பண்ணிட்டாரு. இவர் இப்போ தான் டெசிஷன் மேக்கிங். யாரு? சித்தம், தீர்மானம். அதான் சித்தம், அதான் பவர்ஃபுல் அப்படிங்கிறது சித்தம். அப்போ இந்த சித்தம் முடிவு பண்ண உடனே என்ன செய்யுது? இந்த மைண்டு என்ன பண்ணுது? உடனே அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்குது, ரீசனிங் பண்ணுது, யோசிக்குது, சிந்திக்குது. அந்த மனசு, மைண்டு சிந்திக்குது. எப்படி அந்த 350 போடலாம், எந்த இடத்துல போய் போடலாம், எப்படி வேகமாக போடலாம், 5 நிமிஷத்துக்கு எத்தனை போடலாம், 1 செகண்டுக்கு எத்தனை போடலாம், அது கடகடன்னு யோசிக்குது. ஸோ இந்த வில் என்ன பண்ணுது? முடிவு பண்ணி மைண்டுக்கு சொல்லுது. இந்த மைண்டு என்ன பண்ணுது? அதை ஒர்க் அவுட் பண்ணி இந்த இமோஷனுக்கு சொல்லுது, உணர்ச்சிகள் சொல்லுது. அந்த உணர்வு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பாடி உட்காந்து உட்காந்து எழுந்திருக்குது. அப்போ இங்க யாரு ஹீரோ? ஆத்மாவில் இருக்கக்கூடிய சித்தம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. சித்தம் அப்படிங்கிறது நீங்க ஆசை, லைட்டா சொல்லலாம் ஆசை, உங்க பர்பஸ், உங்க குறிக்கோள், நீங்க எதற்காக பிறந்தீங்க அப்படிங்கறதான் வில்லு, சித்தம். அது கடவுளை சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த வில்லு. அப்போ அது நிறைவேற்றாம வேற ஒன்று செஞ்சேன்னா அது வில்லு கிடையாது, வில்லங்கம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அப்ப முதல்ல வில்லு என்ன பண்ணுது? சித்தம் 350, நான் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போறேன், நான் திருச்சிக்கு போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. எப்படி போலாங்கிறத மனசு முடிவு பண்ணுது, பிளான் பண்ணுது, ரீசனிங் பண்ணுது, சிந்திக்குது. பஸ்ஸில் போலாமா, ட்ரெயினில் போலாமான்னு மனசு பிளான் பண்ணுது. பிளான் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் இமோஷன்ஸ்க்கு பாஸ் பண்ணுது மனசு, மைண்டு. இது உணர்ச்சிகளுக்கு, உணர்ச்சி உடனே என்ன பண்ணாது? உடம்பை ஏங்க வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அப்போ வில் ரொம்ப 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 முக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளே, மனசு, இந்த சித்தம், வில்லுன்னு சொன்ன இல்லையா, ஆத்மாவில் இருக்கக்கூடிய சித்தம், நம்முடைய ஆசை, நம்மளுடைய குறிக்கோள் ரொம்ப ரொம்ப நேர்மையாக கரெக்டானதாக இருக்கணும். இப்போ ஓனர் இல்லை, நான் எங்கே சந்தில் போய் சிகரெட் அடிப்பேன், யாருமே இல்லை, என் பொண்டாட்டி இல்லை, நான் தவறு செய்வேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போது நம்மளுடைய பர்பஸ், இந்த சித்தம் ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்னா, இந்த சித்தம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா மைண்டு ஒழுங்கா வேலை செய்யும், இந்த இமோஷன்ஸ், உணர்வுகளும் ஒழுங்கா வேலை செய்யும்.
அப்போ இந்த சித்தம் ஒழுங்கா வேலை செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குறிக்கோள் இருக்கணும். நான் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற போறேன், நான் ஒரு நேர்மையான ஒரு ஆசிரியராக பணியாற்ற போறேன். என் குடும்பத்தில் எங்கள் அப்பா கிழிஞ்ச சட்டையை, எங்கள் அம்மா கிழிஞ்ச வேஷ்டியை கட்டியிருந்தார். கடங்காரி எங்கள் அம்மா. போய் பாத்திரத்தை தேய்ச்சி தேய்ச்சி கையெல்லாம் புண்ணாயிடுச்சு. நான் உழைச்சி சம்பாதிச்சு எங்கள் அம்மாவை காரில் கூட்டிகிட்டு போவேன். எங்கள் அம்மா பல பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் பாருங்க, நல்ல குறிக்கோள். நான் இந்த உலகத்தில் நல்ல ஒரு ஜட்ஜாக வந்து நல்ல நேர்மையாக தீர்ப்பு வழங்க போகிறேன். நான் ஒரு நல்ல டாக்டராக வந்து எல்லாருக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன். நான் ஒரு நல்ல இன்ஜினியராக வந்து நல்ல கட்டடங்களை கட்ட போகிறேன், யாரும் ஏமாற்ற மாட்டேன். நான் நல்ல ஒரு ப்ரீச்சராக ஊழியக்காரனை வந்து கடவுளை உலகத்துக்கு எடுத்து சொல்வேன். அந்த குறிக்கோள், அந்த பர்பஸ், குறிக்கோள், உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் ஒழுங்காக இருந்துச்சுன்னா இந்த சித்தம் ஒழுங்கான முடிவெடுத்து மைண்டுக்கு அனுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த சித்தத்துக்கு ஒரு மோட்டிவேஷன். எஸ், என் பிள்ளைங்க கஷ்டப்படுறான், நான் போய் சம்பாதிச்சு அவனை பெரிய ஆளாக்குவேன், என் பிள்ளைய டாக்டர் ஆக்குவேன், அதுக்காக நான் குடிக்காம உழைப்பேன், கடவுள் சித்தத்தின்படி வாழ்வேன். அந்த நம்முடைய குறிக்கோள் ஒழுங்கா இருந்தால் அது நல்ல தீர்மானத்தை எடுத்து மனசுக்கு கொடுக்கும், மைண்டுக்கு. மைண்ட் அதை ஒழுங்கா பிளான் பண்ணி இந்த உணர்ச்சிகளுக்கு இமோஷன்ஸ் கொடுத்த உடனே இது அந்த உடம்பு அழகா செயல்பட வைக்கிறார், ட்ரெயின் மாதிரி செய்ய வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒரு விவிலிய அறிஞர் கேட்பாரு, நீ ஒரு டீச்சராக போக போறன்னு ஆசைப்படுறிய, நீ ஒரு மருத்துவராக போக போறன்னு படிக்க போறன்னு சொல்றிய, எதுக்காக மருத்துவனை போற? வாழ்நாள் முழுசு எதுக்கு படிக்கிற? 12 வருஷம் ஸ்கூலில் படிக்கிறோம், காலேஜில் ஒரு 7-8 வருஷம் படிக்கிறோம், 19-20 வருஷம் படிக்கிறோமே, ஒரு மாதம் சம்பளம் வாங்க தான் படிக்கிறோம். அப்போது அந்த மாதம் சம்பளம் வாங்கிறது தான் படிக்கிறோமா? படிப்பு என்பது, எஜுகேஷன் என்பது, அல்லது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற 10 வருஷம் வேலை செய்கிற, அல்லது ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக வேலை செய்கிற 20 வருஷம் எதுக்கு வேலை செய்கிற? சம்பளத்துக்கு மட்டும்தானா? இல்லை. 20 வருஷம் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நீ டீச்சராக வந்தீங்கன்னா அந்த 20 வருஷம் உனக்குள்ள இருக்கிற அந்த சித்தத்தை தூய்மைப்படுத்தி உனக்குள்ள ஒரு நல்ல மனுஷனை உனக்குள்ள இருந்து உருவாக்க தான் நீ படிக்கிற. வெறும் மார்க் சம்பளம்னு நம்மள இந்த உலகம் ஏமாத்தி வச்சிருக்கு, இந்த உடம்பு ஏமாத்தி வச்சிருக்கு. நீ மார்க் வாங்கணும், நீ சம்பளம் வாங்கணும், இந்த ரெண்டை தவிர வேற எந்த புத்தியும் நமக்கு இல்லை. நான் ஒரு கம்பெனியில் 35 வருஷம் வேலை செய்கிறேன்னா நான் ஒழுங்காக வேலை செய்யணும். என்னிலிருந்து ஒரு நல்ல ஆரோக்கியராஜன், நல்ல ஒரு முரளிதரனை, நல்ல ஒரு கணேசனை, நல்ல ஒரு முத்தையாவை, நல்ல ஒரு திருமுருகனை எனக்குள்ள வெளியில் கொண்டுட்டு வரணும். பாருங்க, பெரிய விளையாட்டில் போய் சம்பாதிச்சு வச்சு நீங்கள் இடம் வாங்கறதுக்கு இல்லை. அதில் என்ன பிரயோஜனம்? சாகும்போது உன்னால் எதை எடுத்துகிட்டு போக முடியும்? டு பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ. அதுக்கு தான் நம்ம வாழ்கிறோம். சும்மா ஒரு டாக்டர் ஆகிற, நீ டாக்டர் ஆகலாம் உலகத்துலனா பேஷண்ட் இருக்க மாட்டாங்களா? இல்லை நீ டீச்சர் ஆகலாம் எல்லாம் மக்காவை போகிறாங்களா? நீ எதுக்கு டீச்சர் ஆகிற? நீ எதுக்கு ஜட்ஜ் ஆகிற? நீ எதுக்கிட்ட ஒரு டாக்டர் ஆகிற? அதான் முக்கியம். எஸ், கடவுள் சொல்லிட்டாரு, நான் போய் கை வச்சா சுகமாகும், அதுக்காக மருத்துவரா நான் படிக்கிறேன், நான் சைக்காலஜி படிக்கிறேன், அத்தனை பேருடைய மனதை சுகப்படுத்த போகிறேன். அப்போ நமக்குள்ள ஒரு கொள்கை வேணும். அந்த பர்பஸ் ஒழுங்கா இருந்தா, எங்கள் அப்பா கஷ்டப்படுறாயா, நான் சம்பாதிச்சு எங்கள் அப்பாவுக்கு நான் வீடு கட்டி கொடுக்க போகிறேன். பர்பஸ் ஒழுங்கா இருக்கணும், குறிக்கோள். நீ வாழ்கிற குறிக்கோள் ஒழுங்கா இருந்தா இந்த விமலா நல்லா இருப்பாங்க, ஆத்மா நல்லா இருக்கும், ஆத்மாவில் கூடிய அந்த சித்தம் அற்புதமாக இருக்கும். தீர்மானம் அதுக்கேற்றபடி அது தீர்மானம் பண்ணும். என் பிள்ளைங்க, எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, நான் இன்னைக்கு குடிச்சிட்டு செலவு பண்ண மாட்டேன், சேமிச்சு வைப்பேன், அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவேன். அப்படி தான் நான் எப்படி குடிக்க முடியும்? பர்பஸ், தீர்மானம் ஒழுங்காக இருக்கணும். இதுவே பாருங்க, அந்த முன்னாடி சொன்ன அந்த சிட்டப்ஸ் இருக்கு இல்லையா, 15 நிமிஷத்தில் 350 சிட்டப்ஸ் போடுறது நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு? இவங்க பண்ணிட்டாங்க, சித்தத்தில் பண்ணிட்டாங்க. இந்த சித்தம் சரியா பண்ணல, ட்ரை பண்ணலாம், போ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நீ ஆரம்பிக்கிற. இந்த சித்தம் ஸ்ட்ராங்கா இல்லை, அது பர்பஸ் ஒழுங்கா இல்லை அப்படின்னா போய் ஆரம்பிப்போம், வேகமா உட்கார ஆரம்பிப்போம். ஒரு 30 வந்தவன தொட வலிக்கும், அதை வலிக்கும், ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்ட் என்ன பண்ணும், வலிக்குதுப்பா விட்டுருப்பா, ஒரு 100 போறதுக்குள்ள அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். When there is a strong purpose in the soul, whatever input the mind puts, everything will go in vain. அப்போ
நம்ம சித்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கிய. தீர்மானம், எதற்காக வாழ்கிறேன், எதற்காக நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே ஆணு போனா பார்த்தா கல்யாணம் பண்ணி 2 பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, 2 பிள்ளைங்களை பார்ப்பாங்க, அது இங்கே ஒரு பக்கோட இந்த ஒரு பக்கோட நோய் நோக்கோட வாழணும், அப்புறம் டைவர்ஸ் பிரச்சனை. இதுக்காக வாழ்கிறோங்க. கல்யாணம் பண்ணுறேன்னா அதில் ஒரு பர்பஸ் இருக்குது. நானும் என் மனைவி ஒருத்தர் மன்னிச்சு நான் கடவுளை அவளுக்கு வெளிப்படுத்தணும், அவன் எனக்கு கடவுளை வெளிப்படுத்தணும். முதல்ல எனக்குள்ள இருக்கிற எல்லா குறைகள் நீங்க எனக்குள்ள ஒரு அருமையான நேர்மையான ஒரு ஆரோக்கியராஜ் எனக்குள்ள இருந்து வெளியில கொண்டுட்டு வரலன்னா நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு மோனிஷா, நல்ல ஒரு நிஷா வரல, நல்ல ஒரு மெர்சிலா வரலன்னா 100 வருஷம் வாழ்ந்து மண்ணுக்கு பாரம் தான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. 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 இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. 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 நம்ம இதோட நிறுத்திப்போம். ஒரு 3 மினிட்ஸ்ல திரும்பி நான் ஒரு ரவுண்ட் வந்து வில் கோ ஃபார் எ சாங். அன்பானவர்களே, ஆத்மாவில் என்னென்ன இருக்கு? 3 பகுதி சொன்ன: மனது, சித்தம், இமோஷன். மைண்ட், இமோஷன், வில். MEW. மைண்ட், இமோஷன், வில். MEW. இன்டலெக்ட்னு ஒரு சில சொல்லுவாங்க, அது அறிவில் மனதிலேயே இருக்கும். மனது மனது மனசு மனசு மைண்டுங்கிறம அது எங்க இருக்கு? ஆத்மாங்கிற உள்ள இருக்கிறவங்க எங்க பிடிச்சி பார்த்தோம்? கையால் அப்படி பிடிச்சி பார்த்தோம். எல்லாமே கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஃபேக்கல்ட்டி. கண்ணால் பார்க்க முடியாது, செடி மாதிரி தொட்டு உணர முடியாது. உணரலாம், வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும், ஆனால் தொட முடியாது, பிடிச்சி பார்க்க. அது பொருள் அல்ல. ஆத்மாங்கிறது ஒரு பொருள் அல்ல, இவ்வளோ பெருசு உள்ள இருக்கு. மைண்டுங்கிறாங்களே, யாரால எந்த இடத்துல மைண்ட் இருக்குன்னு இதை வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி பைபிளில் ஆவிக்குரிய நிலையில் ஸ்கிரிப்சர்மன் என்ன சொல்லுவாருன்னா, விவிலியம் படிக்கிறவர் என்ன சொல்லுவாருன்னா, இதயம்தான் மனது என்று சொல்வார். உள்ளத்தில் இருக்கிற தீமை தான் உள்ளத்திலிருந்து வெளியில் வருகிறது தான் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசுகிறது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வாழ்வு அப்படிங்கிறது இங்கிருந்து தான் வருது. அப்போ ஆத்துமாங்கிறது மனது, இதயம் என்று விவிலியம் அல்லது இன்னும் பல்வேறு நிலைகளில் விவிலியம் அதையும் சொல்லுகிறது. ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போனீங்கன்னா மைண்டுனா எங்கே இருக்குன்னு சொல்வார். அது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது, அவரும் கரெக்டாக கண்டுபிடிச்சு பார்க்க முடியாது. பிரெயின், மூளை. இந்த மூளை என்பது மைண்ட் அல்ல. மூளை என்பது அது ஒரு ஹார்ட்வேர். மூளை அப்படிங்கிறது உடலை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன், உறுப்பு மூளை. அப்போது இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கங்களேன். கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க. கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிறது சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்க்குறது ஹார்ட்வேர். அப்போ மூளை ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னா கண்ணுக்கு மூளை எடுத்து வெளியில் வைக்கலாம், பார்க்கலாம். அந்த மூளைக்குள்ள ஒன்று இருந்து அந்த மூளை உடம்பெல்லாம் இயக்குது பார்த்தீங்களா, அதுதான் மனது, மைண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. 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 அப்போ இந்த மைண்டு நல்ல முறையில் சித்தம் இருக்கு. அருமையான சித்தம். கடவுளுக்காக வாழப்போறேன், எங்கள் அம்மாவுக்காக உதவி செய்ய போகிறேன், எங்கள் அப்பாவுக்கு சுகம் படுத்த நான் வேலை செய்கிறேன், இந்த நாட்டுக்கு நன்மை செய்ய போகிறேன், இந்திய தேசத்தில் நான் தொழில் செய்து அற்புதமாக வாழ போகிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்ய போகிறேங்கிற சித்தம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா அதை எப்போ பார்த்தாலும் என்ன செய்யுது, மைண்டுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. மைண்டுக்கு சொல்லு. சித்தத்தை உடனே மைண்டுக்கு தான் சொல்லும். மைண்டு தான் அதை பிளான் பண்ணணும். ஒழுங்காக பிளான் பண்ணி அதை நல்ல இமோஷனுக்கு கொடுக்கணும். கெட்ட இமோஷனை மனசுக்கு கொடுத்துருச்சுன்னா இந்த இமோஷன் கெட்ட இமோஷன் ஆகிடும், கோபமாக மாறும், தீமையாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பானவர்களை, ஒன்று சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். இந்த தீர்மானம் கெட்ட தீர்மானம் செஞ்சு 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 இந்த மைண்டுக்கு கொடுத்து 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 அந்த மைண்டு கம்ப்ளீட்டாக கரோடடாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் தீமை தான் பார்க்கும், எதை பார்த்தாலும் கெட்டது தான் பார்க்கும், குறைய தான் பார்க்கும், இச்சையை தான் பார்க்கும், ஆபாச படங்கள் தான் பார்க்கும். அப்படி மைண்டு கெட்டு போயிடுது இவங்க கொடுக்குற இன்புட்னால.
சித்தம் தவறாய் தவறாய் கொடுத்து கொடுத்து மைண்டு கம்ப்ளீட்டாக கெட்டு போகுது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா திருப்பி திருப்பி அதே தப்பை செய்கிறோம். கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், திரும்பி கோவப்படுறோம். நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம், பணத்தை சம்பளம் வந்தோடனே அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம் பார்த்தோம், பார்த்துட்டு ஒரு 100 ரூபா கொடுத்து வருவோம். கரப்ஷன் ஆயிடுச்சு. கொடுத்து 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 அது தேஞ்சு தேஞ்சு திரும்பி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி இந்த மைண்டு ஃபுல்லாகவே தீமையாயிடுச்சு. எந்த அளவுக்கு தீமையாகுதுன்னா இந்த மைண்டு இந்த சித்தத்தை கண்ட்ரோல் எடுக்கிற சூழல் மாறிடும். மைண்டு எல்லா கண்ட்ரோலும் எடுத்துக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் லூக்கா எழுதின மார்க் 11:22 நினைக்கிறேன், அதில் சொல்லுவார், நீ ஜெபிக்க வர ஒரு விஷயத்தை கேட்குற, சுகமாகணும், இந்த கர்ப்பப்பையில் இருக்க கட்டி சுகமாகணும் வேண்டுனவனே கிடைச்சிருச்சுன்னு போயா, அதான் விசுவாசம் அப்படிங்கிறார். அப்பதான் வேண்டாம், கட்டி உள்ள இருக்கு, அது எப்படி கிடைச்சின்னு சொல்ல முடியும்? அப்போ பாருங்க, இந்த சித்தம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா, ஆத்மா ஒழுங்கா இருந்துச்சுன்னா, அந்த சித்தத்துல அவங்க வேண்டாங்க, இன்றைக்கே ஆண்டவரே கட்டி சுகமாகணும், ஓடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டாங்க. அந்த ஸ்ட்ராங்கா அவங்க அந்த சித்தத்தை சொல்றாங்க மூளைக்கு. இந்த மைண்டு என்ன பண்ணுது? ஒழுங்கா இருக்கும் பொழுது, மைண்டு தூய்மையா இருக்கும் பொழுது அது என்ன செய்யுது? உடனே அது ரீசனிங் கண்டுபிடிக்குது, சிந்திக்குது. எஸ், இந்த கட்டி சுகமாயிட்டா இந்த இமோஷன் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட உணர்வுகளை இந்த மனுஷனுக்கு பாடிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருது. 1 மாசம் கழிச்சு சுகமாகுது. ஆனா அது என்ன செய்யுது? இன்னைக்கே ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. எஸ், கட்டி சுகமாயிடுச்சு, அவ்வளவுதான். கடவுள் சொன்னது அவ்வளவுதான், சரியாயிடுச்சு, செத்து போச்சு, அவ்வளவுதான். அது டீகே ஆகிறதுக்கு 5 நாள் 10 நாள் ஆகலாம். அத்தி மரத்தை சபிக்கப்படுகன்னு சொல்லி சொன்ன அந்த நிமிஷமே அது சாக ஆரம்பிச்சிச்சு. ஆனா சுருங்க ஆரம்பிச்சது 2-3 நாள் கழிச்சு தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆகவே இந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற மைண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம போக போக நம்ம படிப்போம், டீட்டெயிலாக இவங்களை படிப்போம். ஆகவே தான் கடவுள் சொன்னார், கடவுள் மனதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கடவுள் ஏசப்பா. காது உள்ளவன் கேளுங்கன்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கானதை கேட்குன்னு அர்த்தம், ஒழுங்காத செயல்படுன்னு அர்த்தம். அப்போது நல்லதை பேசுன்னு சொல்கிறார், நல்லதை சிந்திங்கிறார். சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கிற வில்லு ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு மேலோட்டமாக நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளை சரி பண்ணவே முடியாது. இன்னைக்கு எப்படி இருக்கமோ அதே மாதிரி இருந்து கொஞ்சம் ஜெபிக்கிறவங்கள இருந்து செத்து போயிடும். கடவுளுடைய பிள்ளையாய் வாழ முடியாது. அரசனா இந்த உலகத்தை கலக்க முடியாது. உங்களை பற்றி என்னை பற்றி நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். நீ யார்? கடவுள் படைக்கப்பட்ட நீ யார்? அதுதான் சொல்கிறோம். உடல், ஆவி, ஆத்மா பார்த்தோம். ஆத்மா உடலுக்கும் ஆவிக்கும் மீடியேட்டர் ஆத்மான்னு பார்த்தோம். ஆவி உடம்பை டைரக்டாக இயக்க முடியாதுன்னு பார்த்துட்டோம். ஆத்மா வழியாக தான் கடவுள் செய்ய முடியும். இந்த கடவுள் ஆத்மாவை அந்த மனுஷன் கையில் கொடுத்துட்டார், பவரை கொடுத்துட்டார். இவன் தான் தீர்மானிக்கணும், முடிவு பண்ணணும். அப்போது உடம்புல 5 புலங்கள் சொல்லிட்டேன், ஆவி கடவுளை குறித்து பேசுன்னு சொல்லிட்டேன். இந்த ஆத்மா நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து, கடவுளுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு இணைப்பாளராக இருந்தது. உலகத்தில் ராஜ்யத்தை படைக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர். இந்த 2 பேருக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கும் உலகத்துக்கும் ஒரு மீடியேட்டரு, உடம்பு வழி எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு மீடியேட்டர். இவர் ஒழுங்காக இருந்தால் தான் எல்லாமே இருக்க முடியும். அப்போ இவர் ஒழுங்காக இருக்குன்னா இவருக்குள்ள இருக்கிற அந்த சித்தம் நல்ல தீர்மானம், நல்ல டெசிஷன், நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு சிந்தனை இவருக்குள்ள இருக்கணும். அப்போ இவருடைய மனசு நல்லா இருக்கணும். எப்போ பார்த்தாலும் மாமனார்னா கடுப்பு, மாமியார்னா கெட்ட வார்த்தை, அண்ணன்னா பிடிக்காது, தம்பினா பிடிக்காது, சித்தப்பானா பிடிக்காது, மருமகனா கசப்பு, அப்படிலாம் இருந்தோம்னா வாழ முடியாது. ஒன்றும் இங்கே வேலை செய்யாது, ஒரு சிஸ்டமும் வேலை செய்யாது. அப்போது இவங்களுடைய வில்லு நல்லா இருக்கணும். இவங்க மைண்டு, அந்த மைண்டை தான் எல்லா நம்மளுடைய பயம், முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதனால அதை ஒழுங்காக டீல் பண்ணணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ மைண்டு, இமோஷன், வில், இந்த 3ஐயும் நாம் தொடர்ந்து தியானிப்போம். தொடர்ந்து வாருங்கள். நிறைய பேர் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆராதனை நிறைக்கிறதுக்குள்ளே வந்துடுங்க, காலம் தாமதமாக வராதிங்க, சீக்கிரமே வாங்க. உங்கள் உடம்பு, உங்கள் ஆவி, ஆத்மா நல்லா இருக்கணுமா? இந்த படிப்பனையை நீங்கள் திருப்பி இது எழுத தேவையில்லை.
எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. யூடியூப்பில் இருக்குது இந்த லிங்க்கை. நாளை காலையில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் வேலை செய்யும்போது கொஞ்சம் நேரம் படிங்க. ஆவினா என்ன மறந்துடும். இங்கே ப்ரீச் பண்ணும்போதே கன்ஃபியூஷன் வருது. அப்போது உண்மையை சொல்கிறேன், இது மிக முக்கியமான ஒரு படிப்பினை. இதை எப்படி நம்ம ப்ரீச் பண்ணுறோங்கிறத விண்ணுலகில் இருக்கிற வானத்தூதர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நான் உணர்றேன். அதே சமயத்தில் பிசாசும் பொறாமையோடு உங்களை என்னை பார்த்துட்ருக்கு. அதனால் ஒன்றும் கலட்ட முடியாது. நீங்கள் நல்ல முறையில் வாழ்வீர்கள், தீர்க்காயுசோடு வாழ்வீங்க. இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஒரு ஆழமான சத்தியம். இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆவியானவர் நம்மோட பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். போன வாரம் வராதவங்க, போன மாதம் வராதவங்க யூடியூப்பில் போய் அதை எடுத்து போட்டு பாருங்கள். அந்த பிரைஸ் ஜெபத்தோட, பிரைஸ் அண்ட் வர்ஷிப்போட அதை போட்டுட்டு உட்காருங்க. ஆண்டவரை இன்னைக்கு வெளிப்படுத்துங்க. போன வாரம் பிரதர் சிலதெல்லாம் சொல்லியிருக்காங்க, கடவுள் பேசியிருக்கிறார், அது எனக்கு சொல்லித்தாங்க சொல்லி திரும்பி பாருங்க. இதையும் திருப்பி 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 பாருங்க. இந்த ஆத்மா, கெட்டு போன ஆத்மாவை எப்படி கரெக்ட் பண்ணணும், அது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி. நம்முடைய உடம்பை எப்படி சுகப்படுத்தணும், மிகப்பெரிய டெக்னாலஜி இதில் இருக்கு. அருமையாக நம்ம செய்ய முடியும். நம்ம இது ஒரு தெரப்பியாக நினச்சி, இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக நினச்சி, இது ஒரு லேப்னு நினச்சி நீங்கள் எல்லாம் வாங்க. யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க. எந்த ஜாதி சமயம் இல்லை, ஆத்மாவுக்கு ஜாதி இல்லை, உடம்புக்கு ரிலிஜியன் இல்லை, சமயம் இல்லை, எந்த ஊர் இல்லை, எல்லாம் மனுஷன்தான், அவ்வளவுதான். ஆகவே அத்தனை பேரும் வாருங்கள், அழைத்து வாருங்கள். நாம் உலகத்திற்கு ஒப்பாய் ஒளியாய் மாறப்போகிறோம். இங்கிருந்து ஒரு தேவ வல்லமை உலகத்தை கலக்கப் போகிறது. நம்பிக்கையோடு வாருங்கள், அழைத்து வாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் எழுந்து நின்று பாடல் பாடி கடவுளை ஆராதிப்போம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஜஸ்டின். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை விரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை படைத்தவரிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். இருக்கிறபடியே ஒப்பு கொடுப்போம். அதில் எதில் என்ன கோளாறு எல்லாம் இப்போ ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து பேசிக்கொண்டே இருப்பார். எல்லாவற்றையும் அந்த படைத்தவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். சிடி ஸ்கேனில், எம்ஆர்ஐ ஸ்கேனில் கம்ப்ளீட்டாக நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கடவுள். ஆராய்ந்து அறிவதோடு மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய வல்லமையும் அவரிடத்துல உண்டு. அதற்கான ஆற்றலையும் நமக்கு தர இருக்கின்றார். ஆகவே என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம் என்று சொல்லி நாம் இப்போ அர்ப்பணிக்க போகிறோம். வேறு எந்த ஜெபமும் இப்போ உங்களுக்கு வேண்டாம். எந்த தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டாம். இதுக்கு அடுத்தது நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ அதை சரண்டர் பண்ணுவோம். கடவுளிடத்தில், படைத்தவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அது எதுக்காக படைக்கப்பட்டதோ அதன்படி அது செயல்படணும்னு சொல்லி கரங்களை விரித்து, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இந்த உலகத்துக்கு இல்லை, ஜோசியம், மந்திரம், தந்திரம், ஏதோ பில்லி சூனியம், இதுக்கெல்லாம் நம்ம சொந்தம் கிடையாது. நம்ம கடவுளுக்கு சொந்தமானவர்கள். அதை அறிக்கையிட்டு பாடி ஒப்பு கொடுப்போம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். நீங்க தான் உங்களை ஒப்பு கொடுக்கணும். அர்ப்பணித்தேன்னு சொல்லுங்க. அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும்,
என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். ஒப்பு கொடுங்க. நீங்க மட்டும்தான் உங்களை ஒப்பு கொடுக்க முடியும். கடவுளே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வேற யாருக்கும் நான் அடிமை இல்லை, உமக்கு தான் நான் சொந்தம் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து வழியாய் நாம் புதுப்பிக்கப்படுகிற நேரம். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன். வாய் விட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊனியலின் படி வாழ்ந்து ஆண்டவரே, ஆவிக்குரியபடி நடவாமல் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் வருவித்து கொண்ட எல்லா விதமான தீமைகள் யாவும் விலகும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. என்னை எதற்காக, எப்படி உம்முடைய சாயலில் நீர் படைத்தீரோ அப்படி அதற்காக நான் வாழும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புதிதாக்குவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியாக அர்ப்பணிப்போம். இப்போ நம்ம வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? நம்ம கருவிலிருந்து தாங்கி வந்தவர். அந்த கரு உருவாகும் போதே அந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அதில் வைத்து எந்த நிமிடத்தில், எந்த நொடி பொழுதில் ஆண்டவர் எப்படி உருவாக்கினார் யாருக்குமே தெரியாது. அப்படியாய் உருவாக்கி அதை போஷித்து வழிநடத்தி அதை வெளிக்கொணர்ந்து இவ்வளோ பெரிய மனுஷனா வாழ வைத்து கொண்டிருக்கிறாரு. அந்த வல்லமையுள்ள கடவுளுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? ஏன் கவலை, ஏன் பயம்? தேவையில்லை. இந்த நேரத்தில் கருவிலிருந்து தாங்கி வந்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறேன். என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துறேன். நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, உங்கள் இஷ்டம் போல் நடத்துங்கன்னு உங்கள் கவலைகள் எல்லாம் இறக்கி அந்த சிலுவையின் கீழே வைங்க. கருவிலிருந்து தாங்கி இதுவரை நடத்தினவர் உங்களை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்தி கொள்வார், வழி நடத்துவார். சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடுவோம். கருவிலிருந்தே தாங்கி வந்து ஆண்டவரே சுமந்தீரே கிருபையினாலே என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். நாங்கள் அறியாத விதத்தில், அறியாதபடி எங்களை காத்து நடந்து வந்தவருடைய கரத்தில் எங்களை கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. வாய் திறந்து. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க கருவா இருக்கும் பொழுது தாங்கினவர் அவர். கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. நாம் அறியாத பொழுதும்
நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பராமரிக்காத பொழுதும், நீங்க வேண்டான்னு தள்ளிவிட்ட பொழுதும், எனக்கு நீ தேவைன்னு சொல்லி உன்னை கருவிலிருந்தே கருமுளையிலே உங்களுடைய உறுப்புகளை கண்டவர் உங்களை விட்டு விடுவாரோ? இது அவர் உயிரோடு இருக்கிற தகப்பன். நம்பிக்கையோட பாடுவோம். நன்றி அப்பா. அப்பா, நீங்க இருக்கல எங்களுக்கு என்ன சோர்வு ஆண்டவரே. எங்க வாழ்க்கை, எங்க தேவைகள், எங்க நோய்கள், எங்க பிரச்சனைகள், எதிர்காலத்தை எல்லாத்தையும் உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு இதோ சந்தோஷமாய் பாடுறப்பா. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா. வாய் திறந்து சொல்வீங்களா? இயேசையா, கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. என்னை கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. துக்கங்கள், பாடுகள், பலவீனங்கள், பாவங்கள், நோய்கள் சுமந்து தீர்த்தீரே. துக்கங்கள், பாடுகள், பலவீனங்கள், எல்லாவற்றையும் பாவங்கள், நோய்கள் சுமந்து தீர்த்தீரே. நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. வாய் திறந்து நன்றி ஐயா, எல்லாரும் வாய் திறந்து தாங்கினவர் அவர். நன்றி ஐயா இயேசையா, கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. சொல்லுங்க, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். சொல்வீங்களா? தாங்கி நீர். ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சுமந்தீர் சுகம் தந்தீர். ஹalleluya, ஹalleluya. எல்லா வாயை திறந்து ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையோடு சேர்த்து உங்க உள்ளுணர்வில், உங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்க எல்லாத்தையும் தூபம் போல அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் வாழ்வது உமக்காக ஆண்டவரே. இனிமேல் நான் வாழப்போது உம்முடைய சித்தப்படி ஆண்டவரே. பாவம் வேண்டாம், இதோ தீமை வேண்டாம், கசப்பு வேண்டாம், பொய்மை வேண்டாம், இருள் வேண்டாம், ஜோசியம், ஜாதகம், மந்திரம், தந்திரம் எதுவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் போதும், என்னை படைத்தவர் போதும் என்று சொல்லி நான் இந்த இடத்துல தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. வாயில தீர்மானம் எடுங்க. இனிமேல் நேர்மையா வாழ்வேன், பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி நான் இனிமேல் வாழ்வேன்னு சொல்லுங்க. பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. இதோ நான் வாழ போகிற நேர்மையில, உண்மையில, இதோ இரக்கத்துல, பிற சிநேகத்துல, இதோ என்னுடைய ஆத்மத்தின நான் உயிர்ப்பிக்க போகின்றேன். இதோ பாவத்தினால, இதோ கரப்ஷன்னால, எல்லாவற்றிலும் கலப்படம், நோய், பிறருக்கு தீமை செய்வதனால என்னுடைய ஆத்மா இதோ கரைப்பட்டு இழந்து போய் நிக்கிறேன்னு ஆண்டவரே உயிர்ப்பியும். ஆண்டவரே, எங்கள் ஆத்மத்தை உயிர்ப்பியும் சுவாமி. நான் இந்த உலகத்துக்கு வந்ததோ என் ஆடுகள் வாழ்வு பெறும்படி, அதுவும் நிறைவாக பெறும்படியே நான் வந்துள்ளேன்னு சொன்னீங்களப்பா.
அப்பா, மரணித்து போயிருக்கிற எங்களுடைய பகுதிகள் இந்த நாளிலே ஜீவனை பெறும்படியாக இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் ஜீவனை நீர் இறங்குவீராக சுவாமி. அப்பா, நீர் மரித்தீர், ஆனால் இந்த மரணம் ஆன்மாக்களின் வாழ்க்கை உற்சாகமும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியதே. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, இந்த உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக வழிந்தோடிய மகா பரிசுத்த இரத்தமே, தண்ணீரே, எங்கள் மீதும் இந்த அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் சுவாமி. உம்முடைய இரக்கம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் சுவாமி. இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக வழிந்தோடிய மகா பரிசுத்த இரத்தமே, தண்ணீரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் சுவாமி. உம்முடைய இரக்கம் ஜனங்களை புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆவிக்குரிய சாவிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உயிர் பெற்று எழுவார்களாக. அப்பா, சித்தத்திலே நன்மையை மாத்திரம் கொண்டிருக்கிறவர்களாக, சித்தத்திலே அப்பா உம்முடைய அப்பா எல்லாவித விருப்பத்தை கொண்டிருக்கிறவர்களாக ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், அப்பா இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இங்க வந்திருக்கிறவருடைய குடும்பங்கள், அவருடைய சந்ததிகள் யாவும் உம்முடைய இரக்க பெருக்கத்தினாலே உயிர் பெற்று எழட்டும் ராஜா. உம்முடைய இரக்கத்தினாலே உயிர் பெற்று எழட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் உயிர் பெற்று எழுவார்களாக. அப்பா, இந்த சித்தத்திலே உண்டான எல்லாவித தீமையின் நிமித்தமாய் உடலில் ஏற்பட்டுள்ள எல்லாவித நோய்கள், எல்லா பலவீனங்கள், அப்பா கேன்சர் வியாதிகள், கட்டிகள், அப்பா அதீத தீவிரமான சர்க்கரை வியாதிகள், அப்பா கட்டுக்கடங்காத எல்லாவித அப்பா உணர்வுகள், உணர்ச்சிகள், பாவம் செய்யாம இருக்க முடியலன்னு அந்த உடம்பை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்கள் வெளியிடட்டும் ஆண்டவரே. அப்பா, வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு இனிமேல் குடி வேண்டாம், எனக்கு இனிமேல் போதை வேண்டாம், எனக்கு இனிமேல் போர்னோகிராஃபி வேண்டாம், எனக்கு இனிமேல் தகாத உறவு வேண்டாம், எனக்கு தகாத பாலுறவு வேண்டாம், கட்டுக்கடங்காத காம உணர்வு வேண்டாம், நான் எனக்கு எல்லாமே செல்வம் தான், பண ஆசை வேண்டாம், இதோ பிறரை அடித்து பறிக்கிற உணர்வு எனக்கு வேண்டாம், பிறரை ஏமாற்றி பிறரை அழித்து பறிக்கக்கூடிய பணம் எனக்கு வேண்டாம். நீதி வேணும், நேர்மை வேணும், உண்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும், இரக்கம் வேணும். நான் கொடுக்கணும், நான் கொடுக்கணும், பிறரை வாழ்விக்கணும்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென் என்றும் ஆமென் என்றும் ஆக கடவுது ஆண்டவர். அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு அக்கினி அப்பா அந்த இருதயத்துக்குள்ள வைங்க சுவாமி. அப்பா, அந்த ஆத்மத்துக்குள்ள ஒரு அக்கினி இறங்கட்டும் சுவாமி. அப்பா, உமக்கு உரியவை அல்லாத காரியங்கள் அந்த அக்கினியில சுட்டெரிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரலோக அக்கினியில சுட்டெரிக்கப்பட்டு பொன்னாக துலங்குவார்களாக சுவாமி. அப்பா, ஒவ்வொருவரும் பொன்னாக துலங்குவாங்க. உங்களுக்கு அதுதானப்பா விருப்பம், நீங்க அதுக்கு தானே வந்தீங்க ராஜா. என் ஆடுகள் வாழ்வு பெறும்படி அதுவும் நிறைவா பெறணும்னு சொன்னீங்களே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்வை பெறுவார்களாக, அதுவும் நிறைவாக பெறுவார்களாக. இயேசுவேன்னு கூப்பிட ஒவ்வொரு ஜனங்களும் நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றே, எங்கள் வாழ்வின் ஊற்றே இயேசுவே ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவ்வளவு அழகா எங்களை பார்த்து பார்த்து படைத்து ரசித்து அப்பா எங்களை இவ்வளவாய் நேசித்து அழகுபடுத்தி பார்க்கிற எங்கள் நேசரே, எங்களுடைய முழுமையும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து விட்டோம். கருவிலிருந்தே எங்களை இதுவரை தாங்கி வந்தீர், இனிமேலும் நீரே நடத்தும் என்று சொல்லி எங்கள் மீதான ஆளுகையை மீண்டுமா எங்கள் படைத்தவரிடத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்க இஷ்டம் போல நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பரிபூரணத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களையும்
அப்பா இங்கு வந்துள்ள ஒவ்வொருவர் மீதும், இணைப்புள்ள ஒவ்வொருவர் மீதும், அவருடைய சந்ததிகள் மீதும், குடும்பத்தின் மீதும், எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வைத்து ஜெபிக்கிறோம் நம்பிக்கையோடு. ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya.